I'm sick of this place. Don't know how to stop when I'm feeling this way. So I'm taking 6 shots till I'm feeling okay. I think I'm going crazy. Don't think I'll get home safe. So I'm taking 6 shots all straight. Welcome to our esteemed chief guest, Dr. Jayanta Shree ma'am. Thank you. சிறப்பு விருந்தினர் அவர்களை கௌரவித்து வாழ்த்துக்களை வழங்கிய பொருளாளர் அவர்களுக்கும் துணை முதல்வர் அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். வணக்கம். இன்னும் கொஞ்சம் கூட சந்தோஷமாக வணக்கம். இந்த வணக்கம் எனக்கு மட்டும் அல்ல, மேடையில் இருந்த எல்லாருக்கும் சொந்தம். ஆனால் நான் வணக்கம் சொல்லும்போது அத்தனை பேரும் கீழே இறங்கி வந்துட்டீங்க. நான் பேச்ச தொடங்குறதுக்கு முன்னால ஒரு தடவை நீங்க கை தட்டுறீங்க, எனக்காக இல்லை. கை தட்டுங்க, காரணம் என்னன்னு சொல்றேன் நான். வெரி குட், தேங்க்யூ, தேங்க்ஸ் a lot. என்ன காரணம்னு சொல்லிடுறேன். பெரும்பாலும் பேச ஆரம்பிக்கும் பொழுதோ யாராவது பேசிக்கொண்டிருக்கும் பொழுதோ மின் தடங்கள் ஏற்படும். அது சாதாரணமான விஷயம்தான். அந்த மின் தடங்கள் ஏற்பட்டு மேடையில் பேசிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு வினாடி அடுத்தது நம்ம பேசுறது காதுல கேட்குமா அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும். வரவேற்புரை அளிக்கும் போது ஆகட்டும் அல்லது என்னை அறிமுகப்படுத்தும் போது ஆகட்டும், சில சமயம் நான் பேசும்போது கூட அது நடக்கலாம். அந்த மின் தடங்கள் ஏற்பட்டதுக்கு அப்புறம் திரையரங்குகள்ல என்ன ஆகும் அப்படின்னா ஒரு விசில் சத்தம் கேட்கும், ஓன்னு கூச்சல் எல்லாம் கேட்கும். ஆனா இங்கே அத்தனை பேரும் அவ்வளவு அமைதியாக இருந்தீங்க. ஒரு மின்தடங்கள் ஏற்பட்டு மீண்டும் அது சரியாகும் வரை அவங்க பேசிட்டு இருக்கும் பொழுது யாரும் எந்த சலனமும் இல்லாம மிகவும் நாகரிகத்தோட, ஒரு கல்வி கிடைச்சா என்ன மக்கள்கிட்ட இருக்குமோ அந்த அளவு அழகான நாகரிகத்தோட அமைதியாக இருந்தீங்க. நீங்க கை தட்டினது எனக்காக இல்லை, அந்த உங்களுடைய அழகான செயலுக்காக, உங்களுக்காக தான் நீங்க கை தட்டினீங்க. அவ்வளவு அற்புதமாக இருந்தது. நான் ஒரு ஆசிரியர், அப்போ நான் இது கவனிச்சுட்டே தான் இருப்பேன். ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் என்ன ஆகும் அப்படின்னு கவனிப்பேன். அப்போ மின்தடங்கள் ஏற்பட்டதுக்கு அப்புறம் எந்தெந்த பள்ளிக்கூடங்கள்ல மிகவும் அமைதியாக முன்னால் இருக்கக்கூடியவங்க இருக்காங்களோ அந்த பள்ளிக்கூடத்துல உண்மையாகவே கல்வி மட்டும் அல்ல, கலாச்சாரமும் தரப்படுது அப்படின்னு அர்த்தம். அதற்காக தான் நான் கைத்தட்ட சொன்னேன். அவ்வளோ பெரிய நன்றி. பேச்சை தொடங்கும் போதே ஒரு நபருக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். உங்களை படிப்பு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு மிகப்பெரிய நன்றி. பெற்று வளர்த்து வீட்டிலும் நாகரிகமாக கலாச்சாரத்தை சொல்லிக் கொடுத்த தாய் தகப்பனுக்கு மிகப்பெரிய நன்றி. அதனால நீங்க தட்டின கைத்தட்டல் அத்தனை பேருக்கும் போய் சேர்ந்திருக்கும். தைரியமா, கம்பீரமா, கர்வமா நீங்க தோள் நிமித்தி உட்காரலாம். ஏன்னா ஒரு நாட்டினுடைய பிரஜைகள் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறதுக்கு முன்னுதாரணமா குழந்தைங்க இருந்தீங்க. நான் வரும்போது உங்களுக்காக பெரியவங்க கைதட்டுறாங்க, நானும் கைதட்டுறேன். ரொம்ப பெரிய விஷயமா இது. அப்படியே மனதில் காப்பாற்றி வைங்க. எந்த இடத்துக்கு போனாலும் உங்களுடைய சின்ன சின்ன செய்கைகள் கூட நீங்க யார் அப்படிங்கிறத காட்டிடும். உங்களுக்கு கிடைச்சது கல்விதானா, இல்லை கல்வி மாதிரி இருக்கக்கூடிய வள்ளுவன் பயப்பட்ட கசடு சேர்ந்து வந்திருக்கா, இது எல்லாமே தெரியும். இப்போ மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய சில வார்த்தைகளை தொடங்குறேன். அழைத்தமைக்கு மிகப்பெரிய நன்றி. உங்களுடைய ஆண்டு விழாவுக்கு அழைத்த பொழுது என்னால் வர முடியலன்னு இல்லை, நான் வரலன்னு சொன்னேன். உண்மை அதுதான். என்ன காரணம் அப்படின்னா இந்த மாதிரி இது இண்டக்ஷன் ப்ரோக்ராம், ஃப்ரெஷர்ஸ் டே அப்படின்னு எல்லாம் இதுக்கு பேர் சொல்லுவோம். குழந்தைகள் பள்ளிக்கூடத்தில் முதல் காலை எடுத்து வைக்கும் பொழுது, இந்த ஆண்டிற்கான கல்வி ஆண்டிற்கான முதல்ல காலை எடுத்து வைக்கும் பொழுது குழந்தைங்க கிட்ட பேச வேண்டிய செய்திகள் நிறைய இருக்கு. பேசி முடிச்சதுக்கு அப்புறம் குழந்தைகளோட கண்டிப்பா ஒரு கலந்துரையாடல் வேணும். அதுலயும் எனக்கு யார் ஆடியன்ஸா வேணுங்கிறதையும் குறிப்பா சொல்லியிருந்தேன். நான் 9, 10, 11, 12 எனக்கு அதிர்ஷ்டம் இருக்குமே ஆனால் குழந்தைகளுடைய பெற்றோரோ கூட பிறந்தவர்களோ யார் வந்தாலும் அதுவும் நன்றாக தான் இருக்கும்னு சொன்னேன். தலைமை ஆசிரியருக்கு மிகப்பெரிய நன்றி சொல்லணும் இந்த அழகான வாய்ப்பை அமைத்து கொடுத்ததுக்கு. அடுத்த நன்றி என்ன சொல்லணும் அப்படின்னா, 10 மணி அப்படின்னு சொன்னா பெரும்பாலும் 10 மணி அளவில் அப்படின்னு தான் பொருள். இந்த 10 மணி அளவில் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? 10:59 வரைக்கும் 10 மணி அளவில் தான், அப்புறம் 11 ஆயிடும். ஆனா எக்ஸாக்ட்லி என் கைக்கு மைக் வரும்பொழுது it was 10 o'clock. அதனால
எப்பொழுதும் நான் நினைக்கக்கூடியது, இவ்வளவு பங்க்சுவலா இருக்கக்கூடிய பள்ளிக்கூடம் அப்படிங்கிறதுக்கு அடுத்த நன்றியை நான் மறக்காம சொல்லணும் மேடம். மிகப்பெரிய நன்றி. ஏன்னா காலதாமதமா வரத கர்வமா நினைக்கக்கூடிய சூழ்நிலையில, காலதாமதம் வந்தா ஓ அப்படின்னு சொல்லி நாட்டின் மேல பழிய போடக்கூடிய அந்த சூழ்நிலையில எந்த நேரமோ அந்த நேரம் உள்ள வந்ததுக்கு பெரிய நன்றி. நான் இறங்கி வரும்பொழுது கைத்தட்டி வெல்கம் வெல்கம் வெல்கம்னு சொன்ன குழந்தைகளுக்கு மிகப்பெரிய நன்றி. ஏன்னா எங்க பள்ளிக்கூடத்துக்கு நீங்க வரதுல எங்களுக்கு பெரிய சந்தோஷம். நீங்க நிறுத்தி வச்ச குழந்தைகளாக இருக்கலாம், ஆனா கூட வரக்கூடிய விருந்தாளியை வெல்கம் அப்படின்னு சொல்றதுக்கு பெரிய மனசு வேணும். குழந்தைங்க அதை சொன்னாங்க, அந்த குழந்தைகளுக்கு பெரிய நன்றி. உள்ள வரும்பொழுது காத்திருந்த அத்தனை ஆசிரியர் பெருமக்களுக்கும் நன்றி. முன்னால் உபசரிப்புக்காக நின்றவங்க எல்லோருக்கும் நன்றி. ஒவ்வொருத்தருக்கா நான் நன்றி சொல்லிட்டு வரும்போதே உங்களுக்கு தெரியணும், வாழ்க்கையில எதுவுமே சின்ன விஷயம் இல்லை அப்படின்னு. ஆனால் என்னுடைய தலைப்பையும் நான் என்னுடைய மின்னஞ்சலியே கொடுத்துருந்தேன். பெரும்பாலும் பள்ளிக்கூடங்கள் தான் கேட்பாங்க, என்ன நாங்கள் கொடுக்கட்டுமா அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் நான் எந்த பள்ளிக்கூடத்துக்கு போகிறதுக்கு முன்னாலேயும் நான் சொல்லிடுவேன், இந்த தலைப்பில் உங்கள் குழந்தைங்க கிட்ட நான் பேசணும் அப்படின்னு. அடுத்த ஒரு விண்ணப்பத்தையும் உங்கள் ஹெச்எம் மேடம் கிட்ட நான் வச்சுருந்தேன். குழந்தைகள் வரும்போது கைவசம் ஒரு நோட்டையும் பேனாவையும் கொண்டு வர சொல்லுங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நான் உள்ள வரும்போது பார்த்தேன், குழந்தைங்களாம் அப்படியே சிங்கிள் லைன்ல வந்துட்டு இருந்தீங்க. எல்லார் கையிலையும் ஒரு பெரிய லாங் சைஸ் நோட் புக் ஒன்று இருந்தது. நான் அதுலேயே தொடங்குறேன். அவ்வளோ பெரிய லாங் சைஸ் நோட் புக் தேவையில்லை. போன வருடம் நீங்க பயன்படுத்தின நோட்டு, அதுலேயும் பெரும்பாலும் ஆசிரியர் வகுப்பிட போது இந்த கடைசி பக்கத்தில் ஏதாவது கிரிக்கெட் உட்காந்துருப்போம் இல்லையா, அப்படி கடைசி பக்கங்கள் மிச்சம் இருக்குமே ஆனால் அவற்றை எல்லாம் ஒன்றாக சேர்த்து உங்களாலேயே ஒரு சின்ன கையில இட்ஸ் ஸ்கிரிப்ளிங் பேட் அல்லது நோட் பேட் அப்படின்னு சொல்லுவோம். மேடையில கூட எங்களுக்காக அந்த நோட் பேட்ஸ் எப்பவுமே வச்சிருப்பாங்க எழுதுறதுக்காக. அப்படி ஒரு நோட் பேட் உங்க கைவசம் இருந்தா ரொம்ப சந்தோஷப்படுவேன். என்ன காரணம், தேதியை நம்ம மார்க் பண்ணிடலாம். இப்பதான் இந்த 2024 பிறந்த மாதிரி இருந்தது. இப்பொழுதுதான் நம்ம 8th standard to 9th standard போறதுக்கான எக்ஸாம் எழுதுவோம். 10th இருந்து 11th போற எக்ஸாம் எழுதுவோம். 11th இருந்து 12th, 12th இருந்து காலேஜ் அப்படின்லாம் நம்ம நினைச்சது போக இன்னைக்கு 7ஆம் தேதி 6வது மாதம் 2024 உட்கார்ந்துட்டு இருக்கோம். இந்த தேதி எனக்கு ரொம்ப முக்கியம். எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்னா உங்களை சந்தித்ததுனால எனக்கு ரொம்ப முக்கியம். இப்ப மனதிலேயோ அல்லது கையில் இருக்கிற நோட் புக்லயோ மறக்காம இந்த தேதியை நோட் பண்ணிக்கிறீங்க. We are on 7th of June 2024. அப்படி பார்த்தீங்க அப்படின்னா 07/06/2024. மேம் இது ஒரு பெரிய விஷயமா, இதை சொல்றதுக்கு அங்கேருந்து கிளம்பி வந்தீங்க? இல்லை, பெரிய விஷயங்கள் இந்த தேதியில தான் தொடங்குது. இதே தேதியை மனதில் வச்சுட்டு இங்க உட்கார்ந்துருக்கக்கூடிய அத்தனை குழந்தைகளும் இதே மாதிரி 7ஆம் தேதி மறுபடியும் வரும். இதே மாதிரி ஒரு 6ஆம் மாதமும் வரும். ஆனால் அது 2034 மனதில் வச்சுக்கோங்க. இட்ஸ் நாட் கோயிங் டு பி 2024, இட்ஸ் கோயிங் டு பி 2034. இப்போ 14 வயது 15 வயதில் இருக்கிறவங்களுக்கு அப்போ 25 வயதாயிடும். இப்போ 17 18 வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கண்டிப்பாக 28 வயதாயிடும். அப்போ என்ன பண்ண போறோம், இன்னிலிருந்து நம்ம கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்தியா இஸ்ரோல இருந்து புதிய புதிய ராக்கெட் எல்லாம் லான்ச் பண்ணும்போது கவுண்ட் டவுன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த பள்ளிக்கூடத்துல இருந்து லான்ச் பண்ணக்கூடிய சேட்டலைட்ஸ் நீங்கெல்லாம் தான். மற்ற பள்ளிக்கூடங்கள் தரையில் இருக்கிற பொருட்களை உருவாக்கலாம், உங்க பள்ளிக்கூடம் ஆகாயத்தில் இருக்கக்கூடிய பொருட்களை உருவாக்குறாங்க. அப்ப நீங்க எப்படி இருப்பீங்க, மற்றவர்களோட இன்னும் மிக மிக உயரத்தில் இருக்க போறீங்க. இதே 7ஆம் தேதி இதே 6வது மாசம் 2034 எங்க இருப்போம், எப்படி இருப்போம், யாரா இருப்போம், எதனால இருப்போம், இந்த ப்ராமிஸ் தான் நீங்க அத்தனை பேரும் பண்ண போறீங்க. அதற்காகத்தான் உங்களுக்காக நான் கொடுத்த தலைப்பு ஸ்கல்ப்ட் யுவர் ட்ரீம் அப்படின்னு, கனவுகளை செதுக்குங்கள் அப்படின்னு தான் தலைப்பு நான் கொடுத்திருந்தேன். கனவுகளை செதுக்குங்கள் அப்படின்னா பக்கத்தில் இருக்க உங்க கனவுகளை நான் சொல்லவே இல்லை, உங்க கனவுகளை செதுக்குங்க. இங்க இருக்கக்கூடிய குழந்தைகளுடைய தாய் தகப்பன் உட்கார்ந்துருந்தீங்க அப்படின்னாலும் நீங்களும் அந்த கனவை செதுக்க உதவணும். அந்த கனவு என்னவாக வேணாலும் இருக்கலாம். மேம் நான் இங்கிருந்து கிளம்பி அடுத்தது நான் போகக்கூடியது அக்ரிகல்ச்சரல் காலேஜுக்கு தான் மேம் நான் போக போறேன், விவசாயத்துல பெரிய ஆளா வரப்போறேன் மேம். இனி நீங்க சொன்ன அதே தேதியில 7ஆம் தேதி 6வது மாதம் 2034 இந்தியாவில் பட்டினின்னு எதுவுமே கிடையாது, யாருமே உணவில்லாமல் இருக்கக்கூடிய நபர்கள் கிடையாது, இறக்குமதி இந்தியா செய்து கொண்டிருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் அத்தனையும் இந்தியா ஏற்றுமதி செய்யற நிலைமைக்கு நான் இந்தியாவை கொண்டு போவேன், அந்த ப்ராமிஸ் நான் பண்றேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த குழந்தையாக இருந்தாலும் சரி. இல்ல மேம் ஐ வுட் லைக் டு பிகம் அன் என்ஜினியர், பக்கத்து வீடு அடுத்த வீடு அத்தை சித்தி மாமா அவங்க குழந்தைங்க இவங்கெல்லாம் இன்ஜினியர்ஸ் ஆனதுனால இல்ல, நான் என்ஜினியர் ஆகணும், நான் என்ஜினியர் ஆகிறேன் அப்படின்னு சொன்னா எப்படிப்பட்ட என்ஜினியராக இருக்கணும் அப்படின்னா, இந்தியாவினுடைய மிக உயரமான கட்டடங்கள்ல இருந்து மிக நீண்ட உறுதியான பாலங்கள்ல இருந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்தாச்சு, அதுல பெரிய பெரிய பொறுப்பு எடுக்கிறதுல இருந்து ஆரம்பிச்சு ஒவ்வொன்றிலையும் மிகப்பெரிய சாதனைகளை செய்யக்கூடிய, உலகளாவ சாதனைகளை செய்யக்கூடிய ஒரு என்ஜினியரா இருக்கணும்.
அது மட்டும் அல்ல, இதே ஊர் தான், இதே ஊர்ல நான் பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்டா திரும்பி வருவேன், தொழில் அதிபரா திரும்பி வருவேன். நான் யார்கிட்டையும் வேலைக்கு போக மாட்டேன், நான் 100 பேருக்கு வேலை கொடுப்பேன். அதற்கு எனக்கு ஒரு 10 வருடம் தேவைப்படும். அப்போ 7ஆம் தேதி 6வது மாதம் 2034 ஐ வில் பி a ஜாப் ப்ரொவைடர், நாட் a ஜாப் சீக்கர் மேம். வேலையை தேடுற ஆள் இல்லை, வேலை கொடுக்குற ஆளா மாறணும் அப்படிங்கிற குழந்தைங்க இதுக்கு நடுவில் உட்காந்துருக்கலாம். மேம் நான் மருத்துவர் ஆகணும் மேம், எங்க ஊர்ல மருத்துவர்களுக்கு தான் மிகவும் அதிகமான பஞ்சம் தேவை இருக்கு. எப்படிப்பட்ட மருத்துவர்களாக இருக்கணும்? வாயால ஊருக்கெல்லாம் உதவி பண்ணுவேன், குழந்தைங்களுக்கெல்லாம் உதவி பண்ணுவேன் அப்படின்னு சொல்ற மருத்துவராக மட்டும் அல்ல, உண்மையாகவே எல்லோருக்கும் உதவக்கூடிய ஒரு மருத்துவராக நான் மாறணும். அதற்கான களப்பயிற்சியில நான் இறங்கியாச்சு. கண்டிப்பாக அதற்கான நுழைவுத் தேர்வுகள் எல்லாவற்றிலையுமே எவ்வளவு 720 தான் மேக்சிமம், 720 எனக்கு போதாதுன்னு சொல்ற அளவுக்கு மதிப்பெண் வாங்கக்கூடிய ஒரு மருத்துவராக நான் என்னுடைய முயற்சி எடுக்கிறேன்னு சொல்ற குழந்தைங்க உள்ள இருந்தாலும் சரி, மேம் ஐ வுட் லைக் டு பிகம் அ லாயர்னு சொல்ற குழந்தை இருந்தாலும் சரி, இல்லை மேம் ஐ வுட் லைக் டு பிகம் அ சயின்டிஸ்ட் அப்படிங்கிற குழந்தையாக இருந்தாலும் சரி, மேம் அடுத்த விண்கோள் ஆகாயத்துக்கு போகும்பொழுது இஸ்ரோல அந்த டீம்ல ஒரு சயின்டிஸ்டா நான் இருப்பேன் மேடம் அப்படின்னு சொல்ற குழந்தையாக இருந்தாலும் சரி, எந்த துறைக்குள்ள இல்லை மேம் அப்படி இருந்தால் மட்டும் போதாது, நான் ஒரு ஆசிரியர் ஆகணும் மேம். திரும்பி எங்கிருந்து எந்த பள்ளிக்கூடத்துலேருந்து எனக்கு இவ்வளவு கல்வி கிடைச்சதோ அதே பள்ளிக்கூடத்துக்கு திரும்பி நான் ஒரு ஆசிரியராக வருவேன் மேம். நான் 1000 குழந்தைங்களை படிக்க வைப்பேன். எப்படிப்பட்ட கனவுகள் உங்கள் மனதில் இருந்தாலும் அந்த கனவுகளை நம்ம செதுக்கியே ஆகணும். அந்த கனவுகளை மறுபடியும் சரியாக செதுக்கணும். என்ன காரணம் தெரியுமா? கனவுகள் அப்படின்னு சொல்லும் பொழுது ஆசைகள் மாதிரி தான் இருக்கும். ஆசை வேறு, கனவுகள் வேறு. தாய் தகப்பனுக்கு நீங்க இப்படியெல்லாம் ஆகணுங்கிற ஆசை இருக்கலாம். அப்பா அம்மாவுடைய ஆசையை அப்படியே வாங்கணும் அப்படின்னா அது கனவாக மாறாது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. காலையில வீட்டை விட்டு கிளம்பி இருப்பீங்க, வீட்டில் இருக்கக்கூடிய சமையல் கட்டு, இந்த சமையல் கட்டில் போய் ஒரே ஒரு நாளைக்கு பார்க்கலாம். ஆண் குழந்தைகளாக இருந்தாலும் பார்க்கலாம், பெண் குழந்தைகளாக இருந்தாலும் பார்க்கலாம். அடுக்கலையில் அம்மா மட்டும்தான் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, அப்பப்போ அப்பா உதவி செய்யணுங்கிற அவசியம் இல்லை. நீங்களும் உள்ள போய் பார்க்கலாம். உள்ள போய் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா கடுகுன்னு ஒன்று தனியா இருக்கும், வெந்தயம்னு ஒன்று தனியா இருக்கும், உப்புன்னு ஒன்று தனியா இருக்கும், புளின்னு ஒன்று தனியா இருக்கும், அரிசின்னு ஒன்று தனியா இருக்கும், பருப்புன்னு ஒன்று தனியாக இருக்கும். ஆனா இப்படி தனித்தனியா இருக்கிற பொருள் எல்லாம் தட்டுக்கு காலையில வரும்பொழுது காலை உணவு தனித்தனியாக இப்படி வராது. உங்க தட்டுல ஒரு ஸ்பூன் கடுகு, ஒரு ஸ்பூன் வெந்தயம், ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு ஸ்பூன் உப்பு, அப்படி வராது. எப்படி வரும் தெரியுமா? அது இட்லி ஆகவோ, தோசை ஆகவோ, பொங்கல் ஆகவோ, அடையாகவோ ஏதோ உணவுப் பொருளாக மாறி வரும். அப்போ மூலக்கூறுகள் எல்லாம் சமையல் அறையில இருக்கு. ஆனா அந்த சமையல் அறையில ஒரு மந்திரவாதியும் இருக்காங்க. அந்த மந்திரவாதி என்ன பண்றாங்க அப்படின்னா, குடும்பத்துக்கு காலையில வயிறார சாப்பாடு கொடுக்கணும். அது கடுகாகவும் உப்பாகவும் மிளகாவாகவும் தடுப்புல போகக்கூடாது. இவையெல்லாம் கலந்து அவங்க சாப்பிடக்கூடிய சுவையும் உடலுக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய உணவாக மாறணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு மந்திரவாதி. அந்த மந்திரவாதி இது எல்லாத்தையும் போட்டதுக்கு அப்புறம் மறக்காம உங்க மேல இருக்கக்கூடிய அக்கறையும் அன்பையும் 4 கரண்டி அதிகமாகவே போட்டு காலையில இங்க எல்லாரும் 9:30 மணிக்கு இருக்கணும் அப்படின்னா 8:30 மணிக்கு உங்க தட்டுக்கு நீங்க விதம் விதமா தனித்தனியா பார்த்த பொருட்கள் எல்லாம் உண்ணக்கூடிய நிலையில எப்படி வந்து உட்காருதோ அப்படித்தான் ஆசைகள் தனித்தனியாக உதிரி உதிரியாக இருக்கும். அந்த ஆசைகள் எல்லாம் கனவுகளாக மாறினா மட்டும்தான் அடுத்தவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். எல்லார் வீட்லயும் கடுகு இருக்கு, எல்லார் வீட்லயும் உப்பு இருக்கு, எல்லார் வீட்லயும் மிளகாய் தூள் இருக்கு. அது உணவா மாறணும் அப்படின்னா அங்க நிற்கக்கூடிய உங்க அம்மாங்கிற மந்திரவாதி செய்யக்கூடிய எல்லா வேலைகளும் அன்போடையும் அக்கறையோடையும் கரிசனத்தோடையும் உணவாக அது மாறுற மாதிரி உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய உதிரி உதிரியாக இருக்கக்கூடிய ஆசைகள். இப்ப 9th ஸ்டாண்டர்ட் இருக்கக்கூடிய குழந்தைய கேட்டோம் அப்படின்னா அது சொல்லக்கூடியது கலெக்டர் ஆகணும்னு ஆசை இருக்கு. சரி, ஓகே, பிளான் பி என்னவாக இருக்கும்? இல்ல IAS கிடைக்கலன்னா IPS, அது இல்லைன்னா IFS. என்ன பண்றோம்? இது இல்லைன்னா அது, அது இல்லைன்னா இது அப்படின்னு மாத்தி மாத்தி சொல்றோம் இல்லையா? இந்த ஆசைகள் என்னவாக இருக்கும்? உதிரி பொருட்களால் ஆனது. எப்படி? இன்னொரு உதாரணம் கூட சொல்றேன். மண்ணுக்குள்ளேருந்து கஷ்டப்பட்டு தோண்டி தோண்டி எடுக்கக்கூடிய தங்கம் மாதிரி, மண்ணுக்குள்ளேருந்து மறுபடியும் கஷ்டப்பட்டு தோண்டி தோண்டி எடுக்கக்கூடிய வைரம் மாதிரி. எடுத்த உடனே அதை கழுத்துல போட முடியாது, எடுத்த உடனே அது ஆபரணமா மாறாது. அது என்ன பண்ணணும்? அதுல தேவையில்லாத பொருட்களை எல்லாம் தட்டி தட்டி நெருப்புல போட்டு மீண்டும் வாட்டி 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 அது ஒரு எல்லோருக்கும் பயன்படக்கூடிய ஒரு பொருளாக மாறுற மாதிரி உங்களுடைய ஆசைகள் எல்லாம் கனவுகளாக மாறணும் அப்படின்னா செதுக்கணும். அப்ப அடுத்தது நீ என்ன எழுதிக்க வேண்டிய ஒரு விஷயம்? A desire is not a dream. Desire is different from a dream. எல்லாரும் ட்ரீம் அப்படிங்கிறது வேற, டிசையர் அப்படிங்கிறது வேற. டிசையர் என்னவாக இருக்கலாம்? இட் இஸ் நாட் ஃபோக்கஸ்ட், இட்ஸ் நாட் கன்சாலிடேட்டட், இட்ஸ் நாட் கிரவுண்டட். ஆசை அப்படிங்கக்கூடியது ஆகாயத்துல கட்டுற கோபுரம் மாதிரி, ஆகாயத்துல கட்டக்கூடிய ஒரு கோட்டை மாதிரி. அதற்கு என்ன இருக்காது தெரியுமா? அதற்கு அஸ்திவாரமே கிடையாது.
ஆனா இப்ப நான் தொடங்கும் போதே ஒரு டேட்டை கொடுத்து தொடங்கிட்டேன். கண்டிப்பா 7ஆம் தேதி 6வது மாதம் 2034. இது எப்படியும் நான் பேச்ச முடிக்கிறதுக்குள்ள ஒரு 15-20 தடவை திருப்பி சொல்லிட்டே இருப்பேன். நீங்க நினைக்கலாம் எதுக்காக ஒரு தேதியை திருப்பி சொல்லிட்டே இருக்காங்க. இது யார்கிட்ட இருந்து படிச்சேன்னு நான் சொல்றேன். யார்கிட்ட இருந்து படிச்சேன்னு தெரியுமா? அப்துல் கலாம் ஐயா கிட்ட இருந்து படிச்சேன். ஏன் இந்தியாவில் இதற்கு முன்னால விஞ்ஞானிகள் இருந்தது இல்லையா? நிறைய விஞ்ஞானிகள் இருந்திருக்காங்க. ஏன் நாட்டினுடைய ஜனாதிபதிகள் இருந்தது இல்லையா? நிறைய ஜனாதிபதிகள் இருந்திருக்காங்க. ஆனா அப்துல் கலாம் ஐயா மட்டும் ஏன் அவ்வளவு பெரிய முக்கியமான ஒரு நபராக எப்படி மாறினார் அப்படின்னா, இந்தியா 2020 வல்லரசாக மாறும் அப்படின்னு தேதி கொடுத்தாரு. தேதி கொடுத்தாலே யுவர் டைம் பவுண்ட் அப்படின்னு அர்த்தம். நமக்கு எது போனா கிடைக்காது தெரியுமா? காலம் போனா கிடைக்காது. 10 மணிக்கு என் கைக்கு மைக் வந்தாச்சு, ஆனா நான் முடிக்கும் போது இதே தேதி இருக்கும், இதே மாசம் இருக்கும், இதே வருடம் கூட இருக்கும். ஆனா மறுபடியும் அந்த 10 மணி காலை பொழுதை யானை கட்டி இழுத்தாலும் நம்மளால திருப்பி இழுக்க முடியாது. போன காலம் போனதுதான். அந்த போன காலத்தை என்ன பண்றோம் அப்படின்னா, அப்துல் கலாம் ஐயா மட்டும்தான் கணக்குல வச்சு சொன்னாரு. பை 2020 அவருடைய 2020ங்கிற புக் 2020 இந்தியா வல்லரசாக மாறும் தேதி கொடுத்தாரு. அப்ப நாமளும் என்ன பண்றோம்? தேதியை கணக்குல வைக்கிறோம். எண்ணி 10 வருஷம். இப்ப 14 வயசுனா அப்ப 24 வயசு, இப்ப 18 வயசுனா அப்ப 28 வயசு, இப்ப 17 அப்படின்னா அப்ப 27. கண்டிப்பாக நாம் நம் ஆசைகளை செதுக்கி கனவுகளாக மாற்றி அந்த கனவுகளை மீண்டும் மீண்டும் செதுக்கி we are going to make the raw material into a finished product. ஊருக்கு உதவுற மாதிரி, குடும்பத்துக்கு உதவுற மாதிரி, நமக்கு உதவுற மாதிரி கண்டிப்பாக நம்ம திறமைகளை வார்த்து எடுப்போம். எப்படி கேள்வி கேட்கலாம் அப்படின்னு ஒரு அவகாசம் கொடுக்கும்போது கண்டிப்பாக ஒரு 4-5 குழந்தைகளாவது மனதில் ஒரு கேள்வியை வச்சிருப்பீங்க. நான் பேசவே சில குழந்தைங்களுக்கு வந்திருக்கும். மேம் ஒரு விவசாயியை சொன்னீங்க, ஒரு லாயரை சொன்னீங்க, ஒரு டீச்சரை சொன்னீங்க, கலெக்டர் சொன்னீங்க, இன்ஜினியர் சொன்னீங்க, டாக்டர் சொன்னீங்க, எல்லாரையும் சொன்னீங்க. ஏன் நான் நடனத்துல பெரிய ஆளா வரக்கூடாதா? நான் இசையில பெரிய ஆளா வரக்கூடாதா? நான் ஓவியத்துல பெரிய ஆளா வரக்கூடாதா? கண்டிப்பாக இவை எல்லாம் சேர்ந்ததுதான் கல்வி. இவை எல்லாவற்றுக்கும் கண்டிப்பாக மேடை உண்டு. ஆனா அதுக்கு நீ என்ன தரம் கொடுக்குற அப்படிங்கறதா முக்கியம். கண்டிப்பாக எல்லாருக்கும் கிரிக்கெட் ரொம்ப பிடிக்கும். ஆஹா நேற்று பாகிஸ்தான் தோத்தது ரொம்ப பிடிச்சது அப்படின்னு பார்த்த குழந்தைங்க உட்காந்துருப்பீங்க. கொட்டை முழிச்சிட்டு உட்காந்துருந்த குழந்தைங்க இருந்திருப்பீங்க. இதெல்லாம் பிடிக்கும். ஆனாலும் இங்க இருந்து ஒரு டிவி முன்னால கையில ரிமோட்டை வச்சுக்கிட்டு யார் வின் பண்ணாங்க, யார் தோத்தாங்கன்னு பேசுறது வேற. படிக்க உட்கார சொன்னா கல்லி கிரிக்கெட் விளையாடலாம் அப்படின்னு சொல்லி தெருவில் கிரிக்கெட் விளையாடுறது வேற. ஆனா இந்தியாவிற்காக கோடிக்கணக்கான நபர்கள் பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது இத்தனை பால் இத்தனை ரன் அப்படின்னு வந்தாச்சு, நீங்க அடிச்சா மட்டும்தான் இந்த நாடு வின் பண்ணும் அப்படிங்கும் பொழுது அத்தனை பிரஷரையும் தாங்கிட்டு கண்ணுக்கு முன்னால வரக்கூடிய பந்தை மட்டுமே பார்க்கணும் அப்படின்னா கனவுகளை செதுக்கித்தான் ஆகணும். இல்லைன்னா கண்கள் 10 பக்கம் போகும். இந்த கண்கள் 10 பக்கம் போகும் அப்படிங்கிறதுக்கும் நான் உனக்கு ஒரு உதாரணம் கொடுக்குறேன். மிக அழகாக உங்க வயது உள்ள குழந்தைகளாக இருக்கக்கூடியது, உங்களை விட வயதுல சிறியவர்களாக பஞ்ச பாண்டவர்களையும் கௌரவர்களுக்கும் ஒரே ஆசிரியராக இருக்கக்கூடிய துரோணாச்சாரியார், அவர் அவங்களுக்கு எல்லாம் ஒரு பரீட்சை வைக்கிறாரு. அவர் தான் அவர்களுக்கு வில்வித்தையெல்லாம் சொல்லி கொடுத்திருக்காரு. இந்த வில்வித்தையில இவங்க தேர்ச்சி அடைஞ்சிட்டாங்களா அப்படின்னு பார்க்கணும். எல்லா மாணவர்களையும் ஒன்னா நிறுத்தி வச்சாச்சு. நிறுத்தி வச்சுட்டு கண் முன்னால மிகப்பெரிய ஒரு மரம் இருக்கு. மரம் இருக்கிறதே தெரியாத அளவுக்கு வெறும் இலைகள் தான் இருக்கு. மரத்துல எங்க அதனுடைய கிளைகள் இருக்குன்னு கூட தெரியாது. அந்த அளவுக்கு அடர்த்தியாக, அது இப்ப மழை பெஞ்சதுக்கு அப்புறம் இந்த மரங்கள்லாம் இருக்கிற அளவுக்கு அவ்வளவு அடர்த்தியாக பசுமையாக அண்ணாந்து பார்த்தா பச்சையா ஒரு கூரை வைந்த மாதிரி ஒரு மரம் நின்றுட்டு இருக்கு. அந்த மரத்தின் முன்னால எல்லா குழந்தைங்களையும் கொண்டு வந்து நிறுத்துறாரு. எல்லார் கையிலையும் அம்பும் இருக்கு, எல்லார் கையிலையும் வில்லும் இருக்கு. இலக்கு என்ன அப்படின்னு தெரியணும். இப்ப இந்த மரம் மாதிரி தான் உன்னுடைய ஆசை, இது நீ கனவாக மாத்தணும். இந்த மரத்தில் உள்ள இலைகள் தெரிஞ்சா உனக்கு இலக்கு தெரியாது. இந்த மரத்தினுடைய கிளைகள் தெரிஞ்சா இதனுடைய இலைக்கு தெரியாது உனக்கு. இந்த மரத்துல ஆசிரியர் எதை பார்க்க சொல்றாரோ அதை தவிர நீ எதை பார்த்தாலும் அவை வெறும் ஆசைகள் மட்டும்தானே தவிர அது கனவாக முடியாது. அப்போ ஒவ்வொருத்தரையா கேட்கிறாரு. அந்த துரியோதனாதியர்கள் அவங்க அத்தனை பேரும், கௌரவர்கள் அவங்க 100 பேரும், அவங்களுக்கு இலை தெரியுது, கிளை தெரியுது, அதுல இருக்கக்கூடிய காய் தெரியுது, கனி தெரியுது. ஆனா ஆசிரியர் சொன்ன ஒரு விஷயம் மட்டும் தெரியல. சில பேருக்கு மரம் மட்டும் தெரியுது, சில பேருக்கு இலை மட்டும் தெரியுது. ஆனா ஆசிரியர் கேட்டது என்ன அப்படின்னா, அந்த இலைகளுக்கு நடுவுல அந்த இலைகள் நிறத்திலேயே ஒரு பச்சை கிளி உட்கார்ந்துருக்கு. அந்த கிளியுடைய கழுத்தை நோக்கி உங்களுடைய அம்பை எய்யணும். எய்துட்டீங்க அப்படின்னா நான் இது வரைக்கும் உங்களுக்கு சொல்லி கொடுத்த விற்பயிற்சியில நீங்க தேர்ந்துட்டீங்கன்னு அர்த்தம். யாருக்குமே தெரியல. ஆனா எல்லா குழந்தைகளுக்கும் ஒரே ஆசிரியர் தான், எல்லாருக்கும் ஒரே நேரத்துல தான் பாடம் சொல்லி கொடுத்துருக்காரு. நம்ம கிளாஸ் மாதிரி
40 குழந்தைங்கன்னா 40 பேருக்கும் ஒரே ஆசிரியர் தான். 40 பேரையும் பார்த்து பார்த்து தான் அந்த ஆசிரியர் பாடம் சொல்லி கொடுக்குறாரு. 40 பேருக்கும் வீட்டில் இருக்கிற பெற்றோர் சொல்லி கொடுக்காட்டா கூட இங்க வகுப்புல கவனிச்சாலே போதும். இந்த 40 பேருக்கும் அந்த ஒரே ஆசிரியர் ஒரே குரல்ல ஒரே அரசு கொடுத்திருக்கக்கூடிய ஒரே பாடத்தை சொல்லி கொடுத்தாலும், ஒரே தேர்வுக்கு ஒரே கேள்வித்தாளை கொடுத்தாலும், குழந்தைங்க தேர்வு எழுதி அவர்களுடைய மதிப்பெண்ணை பார்க்கும்போது ஒரு குழந்தையால 100 மதிப்பெண் வாங்க முடியுது, ஒரு குழந்தையால 40 வாங்க முடியுது, ஒரு குழந்தையால 35 வாங்க முடியுது. என்ன காரணம் அப்படின்னு தேடி நம்ம பார்க்கும் பொழுது, ஒன்றா அந்த குழந்தைக்கு விருப்பம் இல்லாமல் போகலாம் அல்லது கவன குறைவாக இருக்கலாம். இதேதான் எல்லாரும் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் அர்ஜுனன் கைக்கு இந்த வில் வருது. அவரை இப்போ ஆசிரியர் சொல்றாரு, துரோணாச்சாரியார் சொல்றாரு, நான் சொன்ன இலக்கை நோக்கி அம்பை. அதற்கு முன்னால சில கேள்விகள் ஆசிரியர் கேட்கிறார். உனக்கு இங்க ஒரு மரம் நிற்கிறது தெரியுதா? மாணவனிடமிருந்து பதில் வருது, எனக்கு தெரியல. மரம் தெரியலையா? தெரியல. மரத்தினுடைய கிளைகள் தெரியல, இலைகள் தெரியல, அதுல சின்ன சின்னதா காய்ச்சிருக்கக்கூடிய காய் தெரியல, அதற்கு முன்னால் இருக்கக்கூடிய பூ தெரியல, 1-2 பழங்கள் எதுவும் தெரியல. உனக்கு என்ன தெரியுது? சிகப்பா ஒரு சின்ன கோடு மட்டும் தெரியுது. சரி, அம்ப எய்யலாம். எய்தாச்சு, கிளியை கீழே கொண்டு வந்தாச்சு. ஏன்னா கிளியை கூட அவர் கண்ணுக்கு தெரியல, கிளி கழுத்துல இருக்கக்கூடிய அந்த சிகப்பான கோடு மட்டும்தான். இப்ப நான் சொல்லக்கூடியது இதுவே தான். உன்னுடைய கனவு, பெற்றோருடைய ஆசை என்னவாக இருந்தாலும் தட் இஸ் அ ரா மெட்டீரியல். வீட்டு அடுக்களில் இருக்கிற மாதிரி கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்புன்னு வெறும் உதிரி பொருட்களாக இருக்கக்கூடியது அல்லது மண்ணிலிருந்து எடுக்கப்பட்ட எந்த மூலக்கூறும் அதன் கூட இருக்கக்கூடிய எல்லா மாசுகளோடையும் இருக்கும். இதை என்ன பண்ணணும் அப்படின்னா, செதுக்கி 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 யூ ஹாவ் டு புட் இட் இன்டு அ ப்ராசஸ். ஒரு க்ரூட் ஆயிலாக மனதுக்குள்ள இருக்கக்கூடிய ஆசை இருந்ததுன்னா அந்த ப்ராசஸ் பண்ணும்போது நிறைய பை ப்ராடக்ட்ஸ் வரும். யூஸ்ஃபுல்லான பை ப்ராடக்ட்ஸும் இருக்கும், யூஸ்லெஸ்ஸான பை ப்ராடக்ட்ஸும் இருக்கும். ஆனா ஃபினிஷ்டு குட்ஸ் அப்படின்னு நீ சொல்லும் பொழுது எதை க்ரூட் ஆயிலா வச்சியோ அதை கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள உன்னுடைய கார்ல அப்படியே ஊத்த முடியாது. அப்ப என்ன பண்றோம்? சேனலைஸ் பண்றோம். இதுவே தான் நீ செய்ய வேண்டிய இந்த கனவுகளை செதுக்குதல். இதுதான் நான் தலைப்பாக கொடுத்தேன். ஸ்கல்ப்ட் யுவர் ட்ரீம். கைவசம் கேட்ட உடனே எப்படியும் உங்களுக்கு ஒரு கட்டுரை எழுத சொல்லியிருப்பாங்க. தமிழாக இருக்கலாம், ஆங்கிலமாக இருக்கலாம். அந்த கட்டுரையில வாட் இஸ் யுவர் ஆம்பிஷன் இன் லைஃப் அப்படின்னு கேட்ட உடனே ஒரு 20 வரிகளுக்கு மிகாமல் ஒரு பக்கத்துக்கு ஏதாவது ஒன்று எழுதும். ஆனா அந்த ஏதாவது ஒன்று எழுதுறது வயதெல்லாம் 8ஆம் கிளாஸோட முடிஞ்சிருச்சு. ஸ்பெசிஃபிக்காக நான் கேட்டது 9th-லேருந்து 12th வரைக்கும் இருக்கிற குழந்தைங்க தான் எனக்கு வேணும் அப்படின்னு நான் கேட்டேன். ஏன்னா இந்த நேரத்தில் மட்டும்தான் மனதை உழுது அதில் இந்த விதைகளை விதைக்க முடியும். ஒரு விவசாயிக்கு நல்லா தெரியும் என்ன மண்ணில் போட்ட விதை 2 நாள்ல முளைக்குமா, 8 நாள்ல முளைக்குமா, 10 நாள்ல முளைக்குமா அப்படின்னு. ஆனா என்ன மாதிரி உங்க ஆசிரியர்களுக்கும் தெரியாத ஒரு மிகப்பெரிய ரகசியம் என்ன தெரியுமா? மனதுல உங்களுக்கு நாங்க போட்ட விதைகள் இருக்கு இல்லையா, அது முளைக்குமான்னு தெரியாது. ஆனா கற்பனை பண்ணிப்பாரு, இந்த கல்யாண மண்டபம் இங்கேயே தான் இருக்க போகுது, பள்ளிக்கூடம் இங்கேயே தான் இருக்க போகுது. ஆனா இதே 7ஆம் தேதி 6வது மாதம் 2034 இந்த மேடையில இங்க உட்கார்ந்துருக்கிற குழந்தைங்கள்ல ஒரு குழந்தை சீஃப் கெஸ்டா இங்க வந்து உட்காரும் போது, ஆமாம் இந்த தேதியில் ஒரு பெண்மணி வந்தாங்க, கனவுகளை செதுக்குங்கன்னு சொன்னாங்க. அவங்க சொன்ன போது என் மனதில் ஒரு விதை விழுந்தது. அந்த விதைக்கு உரம் போட்டு தண்ணீர் ஊற்றி வேலி கட்டி பாதுகாப்பா நான் வளர்த்தேன். அதுக்கப்புறம் இப்ப 10 வருடங்கள் முடிந்து இந்த ஊர்ல நான் மிகப்பெரிய தொழிலதிபராக மாறி இருக்கேன். 100 பேருக்கு வேலை கொடுத்திருக்கேன். அப்படிப்பட்ட என்ன எங்களுடைய பள்ளிக்கூடத்துல இருந்து எங்க பிரின்சிபல் மேம்ல இருந்து ஆரம்பிச்சு அத்தனை பேரும் நான் வர்றதுக்காக எனக்கு இன்விடேஷன் கொடுத்தாங்க. நான் வரும்போது என்னுடைய 10 வருஷ ஜூனியர்ஸ் அங்க நின்றுட்டு வெல்கம் 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 அப்படின்னு சொன்னாங்க. என்னுடைய மூத்த ஆசிரியர்கள் அங்க நின்றுட்டு இருந்தாங்க. அத்தனை பேரும் நான் மேடைக்கு வந்த போது மேடையில் எனக்கு ஒரு பொன்னாடை போர்த்தப்பட்டது, எனக்கு ஒரு நினைவு பரிசு கொடுக்கப்பட்டது அப்படின்னு நிகழுமே. ஆனால் அப்ப கண்டிப்பாக என்ன பண்ணிருக்கோம்? நம்ம கனவுகளை நாம செதுக்கி இருக்கோம்னு அர்த்தம். அப்ப என்ன உன்னுடைய கனவாக இருந்தாலும் இன்னைக்கு எழுது உன்னுடைய நோட் புக்ல, ஐ வுட் லைக் டு பிகம் திஸ். இதுவாக இப்படி நான் மாற ஆசைப்படுகிறேன், இப்படிப்பட்ட நபராக நான் பெரிய சினிமா டைரக்டர் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டியா எழுது. அதற்கான எல்லா முயற்சியோடு அந்த எல்லா முயற்சியிலும் எதுவும் சேர்ந்து வரும் தெரியுமா? உங்க பள்ளிக்கூட ஆண்டு விழா வரும். உங்க பள்ளிக்கூட ஆண்டு விழால ஒரு நாடகம் மேடைக்கு வரணும். அந்த நாடகத்தை ஒழுங்கா டைரக்ட் பண்ணக்கூடிய பொறுப்பை நீ எடுத்துக்கிட்ட அப்படின்னு சொன்னா விளையும் பயிர் முளையில தெரியும். ஆனா அவங்கவுங்க இடத்துல உட்காந்துக்கிட்டு ஆசை மட்டும் பட்டுட்டு கனவு காண்டதான் நினைச்சோம் அப்படின்னா, இப்ப நான் சொன்னேனே நேற்றைய மேட்சுக்கு அவங்கவுங்க இந்தியால வீட்டுல உட்காந்துக்கிட்டு கையில ரிமோட்டை வச்சுட்டு அப்பாடா என்னப்பா இது இப்படி ஆடுறாங்க, என்னப்பா இது இவ்வளவு மோசமா ஆடுறாங்க, இது என்னையா பந்து இது அப்படின்னு சொல்றது ரொம்ப சுலபம்.
அந்த பந்தை வீசுற நபரா அங்க நிக்கிறது ரொம்ப கஷ்டம், அந்த பந்தை எதிர்கொள்ற நபரா அங்க நிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதற்காக தான் சொல்றேன், நம்ம கனவுகளை செதுக்க போறோம். இந்த கனவுகளை செதுக்கிறதுக்கு முன்னால இந்த ஒரு மணி நேரம் என் கூட இருக்கக்கூடிய இந்த 1 மணி நேரம் ஒரு வாக்குறுதியை நீங்க கொடுக்குறீங்க. உங்களை தவிர எதுவும் என் தலைக்குள்ள இல்லை இப்போ. அதே மாதிரி உங்க கவனத்தையும் எங்கேயும் போக விடாம கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த 1 மணி நேரம் இட்ஸ் நாட் எக்ஸ்பெண்டிச்சர், இட் இஸ் an இன்வெஸ்ட்மெண்ட். இது செலவு அல்ல, இது ஒரு மூலதனமாக மாறும். அப்ப என்ன பண்றோம்? சின்சியரா கவனிக்கிறோம். என்ன சின்சியர் அப்படிங்கிற வார்த்தை நான் அதுக்கும் சொல்லிடுறேன் சுலபமா. எல்லாம் எழுதும் பொழுது உங்களுடைய காம்போசிஷன்ல யுவர்ஸ் ஒபீடியன்ட்லி, அது ஸ்டூடெண்டா இருக்கிற வரைக்கும். அப்புறம் போனீங்க அப்படின்னா யுவர் சின்சியர்லி அப்படின்னு கையெழுத்து போட ஆரம்பிப்பீங்க. இது என்ன சின்சியர்லி அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப அழகா அதற்கு பின்னால ஒரு காரணம் இருக்கு. சைன்செரா அப்படிங்கிற வார்த்தை தான் சின்சியர் அப்படின்னு மாறிச்சு. என்ன பழக்கம் தெரியுமா? ரோம்லையும் கிரேக்க நாடுகள்லையும் மிக அழகான பளிங்காலான சிற்பங்களை செதுக்குவாங்க. எல்லாமே செதுக்கிற வேலை தான். பளிங்காலான சிற்பங்களை செதுக்குவாங்க. அப்படி பளிங்காலான சிற்பங்களை மார்பிள் ஸ்டோன்ல செதுக்குவாங்க. மார்பிள் ஸ்டோன் என்ன, மண்ணு மாதிரி செதுக்கிற மாதிரி எல்லாம் செதுக்குறேன்னு சொல்லாதது. ரொம்ப உறுதியா நிற்கும், ரொம்ப ரொம்ப கவனமா செதுக்கும். அப்படி ரொம்ப ரொம்ப கவனமா செதுக்கும் போது சில சமயம் என்ன ஆகும் தெரியுமா? கையில இருக்கக்கூடிய உளிப்பட்டு சில இடங்கள்ல பின்னமா போகும், சிதைந்து போகும். அதுல சின்னதா ஒரு கிராக் விழும், ஒரு விரிசல் விழுந்துடும். இந்த விரிசல் விழுந்துருச்சுன்னா கண்டிப்பா அந்த பொம்மையை யாரும் வாங்க மாட்டாங்க, அந்த சிலையை யாரும் வாங்க மாட்டாங்க. அதுக்கு அவங்க செய்யக்கூடியது என்ன அப்படின்னா செராமிக் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. செரா இஸ் அ கிளே. செராமிக் அப்படின்னா இந்த கப்பன் சாசர்லாம் பார்த்துருப்பீங்க. கீழே போட்டால் சைனா கிளேன்னு சொல்லுவோம். அது கீழே போட்டால் அவ்வளோவே உடஞ்சே போயிடும். அந்த செராமிக் கிளே இருக்கு இல்லையா, அதை கொஞ்சம் எடுத்து எங்கெல்லாம் இந்த கீரல் இருக்கோ அங்கெல்லாம் அப்படியே மெழுகு மாதிரி பூசுவாங்க. இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் அ வேக்ஸ். அந்த மெழுகு மாதிரி பூசின உடனே என்னாகும்? அங்கே ஒரு விரிசல் இருக்கிறதே யாருக்கும் தெரியாது, வாங்கிடுவாங்க. ஆனால் இந்த சிலையை வடித்து அந்த சிற்ப கூடத்துக்குள்ளேயே வைக்க முடியாது. எங்கே வைக்கணும்? வெளியில தான் வச்சாகணும். வெயில் மேலே விழும்பொழுது இந்த வேக்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக உருக ஆரம்பிச்சிடும். உருகினா என்ன தெரியும்? அந்த கீரல் தெரியும். இப்போ என்ன பொருள் தெரியுமா? சின்சியர் அப்படின்னா வித்தவுட் வேக்ஸ் அப்படின்னு அர்த்தம். அதாவது கண்டிப்பாக சைன்செரா வித்தவுட் வேக்ஸ். என்னுடைய நேர்மையில் எங்கேயும் விரிசல் விடல, என்னுடைய நேர்மையில எங்கேயும் கிராக் இல்லை. உங்க முன்னால ஒண்ணு சொல்லி பின்னால ஒண்ணு சொல்ற நபர் நான் இல்லை. என்னை எந்த வெயில வச்சாலும், எந்த மழையில வச்சாலும், எந்த மாதிரி சூழ்நிலையில வச்சாலும், எப்ப வச்சாலும், யார் வச்சாலும் கண்டிப்பாக என்னுடைய நேர்மையில் கண்டிப்பாக விரிசல் விடாது அப்படின்னு சொல்றதுதான் சின்சியர்லி. அப்போ சின்சியர் அப்படிங்கிற வார்த்தை இப்போ புரிஞ்சுது இல்லையா? அப்போ என்ன பண்ண போறோம்? அடுத்த இந்த வரக்கூடிய கொஞ்சம் நிமிடங்களுக்கு we are going to focus, listen. எப்படி? மரம் தெரியக்கூடாது, இலைகள் தெரியக்கூடாது, கிளைகள் தெரியக்கூடாது, கொம்புகள் தெரியக்கூடாது, கொப்புகள் தெரியக்கூடாது, என்ன கிளி கூட தெரியக்கூடாது. கிளியின் கழுத்தில் இருக்கக்கூடிய சிவப்பான அந்த கோடு மட்டும்தான் தெரியணும். அப்படின்னா நீ யாராக விருப்பம் கொண்ட நபராக இருந்தாலும் சரி, அதற்கான முழுமையான 200%, 100% பத்தாது, 200% உழைப்ப களத்துல இறக்கினா மட்டும்தான் முடியும். என்ன கேள்வியில கேட்பீங்க, படிச்சா மட்டும்தான் பெரிய ஆளாக முடியுமா? நிறைய மார்க் வாங்குறவங்க தான் பெரிய ஆட்களா? எல்லாம் அழகா தான் இருக்கு. ஆனா டான்ஸ் ஆடணும், நான் ரொம்ப நல்லா டான்ஸ் ஆடக்கூடிய குழந்தை மேம் அப்படின்னா நடனம் தெரிந்த குழந்தை வீட்டுக்குள்ள உட்கார்ந்துருந்தா எந்த பிரயோஜனமும் கிடையாது. பள்ளிக்கூடத்தில் இருக்கணும், பள்ளிக்கூடத்தில் போட்டிகள் நடக்கும், அந்த நடன போட்டியில பங்கெடுக்கணும். பள்ளிக்கூடம் இன்னொரு பள்ளிக்கூடத்தோட போட்டிக்கு போகும், அந்த போட்டியில பங்கெடுக்கணும், அந்த போட்டியில டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல பங்கெடுக்கணும், ஸ்டேட் லெவல்ல பங்கெடுக்கணும், நேஷனல் லெவல்ல பங்கெடுக்கணும். அதுக்கப்புறம் நாட்டுக்குரிய ஒரு நபராக பிரதிநிதியாக போகணும். அப்ப நீ எடுக்கக்கூடிய எந்த துறையாக இருந்தாலும் உழைப்பில்லாம அதுல எதுவுமே நடக்காதுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோ. சரியா? சின்சியர் பார்த்தாச்சு. அதுக்கு அடுத்தது ரொம்ப அழகான ஒரு 2 வரியிலான ஒரு ஜென் கதை. நீ போய் இன்னைக்கு தேடிப்பார். எல்லார் கையிலையும் மொபைல் இருக்கு. ஆனா அந்த மொபைல புத்திசாலித்தனமா பயன்படுத்துறதுன்னு ஒண்ணு இருக்கு. கண்ட குப்பையும் கிளறிட்டு உட்காந்துருந்தோம் அப்படின்னா எதை தேடுறோமோ அது மட்டும்தான் கிடைக்கும் நமக்கு. குப்பை தான் தேட போறோம் அப்படின்னா எதுதான் குப்பையை தேடும்? அந்த குப்பையில இருக்கிற பொருளை உண்ணக்கூடியது மட்டும்தான் குப்பையை தோண்டிட்டு இருக்கும். ஆனா நீங்க தேட போறீங்க அப்படின்னா நீ எதை தேடுவியோ அது கிடைக்கும். அதுவும் ஞாபகம் வச்சுக்கோ. தேடுங்கள் கண்டிப்பாக கிடைக்கும், கேளுங்கள் கண்டிப்பாக கொடுக்கப்படும். அப்படி இருக்கும் பொழுது எதை தேடுறோம் அப்படிங்கிறது தான் புத்திசாலித்தனம். இப்போ நான் சொன்ன இந்த சின்சியருங்கிற வார்த்தைக்குரியது நீ போய் இன்னைக்கு தேடிப்பாய். சயின்சரா வித்தவுட் வேக்ஸ் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, அது சரிதானா? அதே மாதிரி ஜென் புத்திஸ்ட் கதை அப்படின்னு சொன்னேன். ஜென் புத்திசம் அப்படின்னு சொல்லக்கூடியது சீனாலையும் ஜப்பான்லையும் மிகப்பெரிய விஷயமாக கொண்டிருக்கக்கூடியது, இந்தியாவிலிருந்து புறப்பட்டு போன்றதுதான். அதுல ஒரு ரொம்ப சின்ன சின்ன வரிகள்ல தான் கதைகள் இருக்கும். மீறி போனா 2 வரி தாண்டாது. இந்த 2 வரியில ஒரு அழகான ஒரு கதை. ஒரு பழக்கடைக்குள்ள ஒரு நபர் போறாரு.
எல்லா விதமான பழங்களும் அங்கே வச்சிருக்காங்க. ஒரு நபர், ஒரு இளைஞன் தான் அந்த பழத்தை அந்த கடையை வச்சிருக்கான். அந்த கடையில் பழங்களை அவன் தான் வித்துட்டு இருக்கான். இப்போ அவங்ககிட்ட போன உடனே நாமெல்லாம் எப்பவுமே சொல்லுவோம் இல்லையா, இல்லைன்னா அம்மாவை கூட இருக்கலாம், வெளியில் வண்டியில் வந்து எல்லா காயும் தள்ளிட்டே வராங்கன்னு வைங்களேன், அவங்க கிட்ட போய் கத்திரிக்காய் வேணும் அப்படின்னு கேட்கும்போது அம்மா என்ன சொல்லுவாங்க, கத்திரிக்காய் வேணும்னு சொல்லிட்டு அம்மா நல்லதா கத்திரிக்காய் 4 எடுத்துக்கொடு அப்படின்னு கேட்பாங்க. இந்த நல்லதா அப்படிங்கிற வார்த்தை அதுக்கு தான் முன்னால் ஒரு சின்சியருங்கிறத கொண்டு வந்து வச்சுட்டு நான் சொல்லுவேன். இப்போ இந்த பழக்கடைக்கு வரக்கூடிய அந்த செல்வந்தர் அந்த நபர்கிட்ட அந்த ஏழையான ஒரு சின்ன பையன் தான் அங்கே வித்துட்டு இருக்கான். அவங்ககிட்ட என்னன்னு கேட்குறாரு, நல்லதா 4 ஆப்பிள் எடு, நல்ல பழமா 4 எடு அப்படிங்கும்போது அவன் ஒரு முகம் பார்த்து கண் பார்த்து பதில் சொல்றான், நான் விற்கிறது எல்லாமே நல்லதா தான் இருக்கும். மிகப்பெரிய பதில் இது, மிக மிக பெரிய பதில். இதுக்கு தான் முன்னால் அந்த சின்சியருங்கிற வார்த்தையை சொல்லிட்டு இந்த கதையை உனக்கு கொடுக்குறேன். உன்னுடைய எல்லாமே, நீ செய்யக்கூடிய எல்லாமே எத்தனை தடவை பார்த்தாலும் கண்டிப்பாக சிறப்பானதாக மட்டும்தான் இருக்கணும். அது மந்த்லி டெஸ்ட்டு, மிட் டேர்ம் டெஸ்ட்டு, குவார்டர்லி, ஹாஃப் ஏர்லிங்கிற வித்தியாசம் கிடையாது. வீட்டில் உட்காந்து ஒரு எஸ்ஸே எழுதுகிற அந்த வித்தியாசம் கிடையாது. இம்போசிஷன் எழுதுகிற வேலையாக இருந்தாலும் சரி, என்ன வேலையாக இருந்தாலும் சரி. இல்லை மேம் நாளைக்கு தான் நாங்கள் ஸ்டேஜில் ஆட போகிறேன், இன்னைக்கு வெறும் ப்ராக்டிஸ் தான் மேம்னா வெறும் ப்ராக்டிஸ் கிடையாது. 100 தடவை ப்ராக்டிஸ் பண்ணால் 101வது தடவை ரொம்ப அழகாக பண்ணுவேன். 101 தடவை ப்ராக்டிஸ் பண்ணனா 102வது தடவை இன்னும் அழகாக பண்ணுவேன். இந்த கதையை பாரு, நல்லதா ஆப்பிள் 4 கொடு அப்படின்னு கேட்டதுக்கு அந்த பையனுடைய பதில், இங்கே விற்கிறது எல்லாமே நல்லதாக தான் இருக்கும். அந்த வார்த்தையை மனதுக்குள்ள எடுத்துக்கோ. கனவுகளை செதுக்க போகிறோம். கனவுகளை செதுக்கிறதுக்கு நம்ம கையில் சரியான சுத்தியலும் சரியான உளியும் வேணும். நம்ம கணக்கை தான் நம்ம செதுக்க போகிறோம். அப்படி செதுக்கும் பொழுது நான் செய்கிற எல்லாமே சரியாக தான் இருக்கும். ஆசிரியர் நோட் புக்கை ஸ்டாஃப் ரூம்லேருந்து கொண்டு வா அப்படின்னு சொன்னால் நான் கொண்டு வந்து அந்த நோட் புக்கை வைக்கிறது வேற மாதிரி இருக்கும். இனி ஒரு வாரத்துக்கு நீ தான் போர்டு இன்சார்ஜ் அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு நாளும் தாட் ஃபார் த டே அப்படின்னு நான் எழுத போகிறேன் அப்படின்னா நான் எதை பற்றி யோசிக்கிறேனோ அது மற்றவர்களை விட இன்னும் வேறுபட்டதாக இருக்கும். ஒரு சாக்பீஸ் கொண்டு வா, ஒரு டஸ்டர் கொண்டு வா அப்படின்னு சொன்னால் கூட நான் கொண்டு வரேன் அப்படின்னா அது வேற மாதிரி இருக்கும். இன்னைக்கு நீ இதுதான் பண்ணணும் அப்படின்னு ஆசிரியர் ஒரு வேலை கொடுக்குறாரு. வேலையில சின்னதும் கிடையாது பெரியதும் கிடையாது. வீட்டை கூட்டி விடு அப்படின்னு சொன்னாலும் சரி, வீட்டில் இதெல்லாம் சரி பண்ணு அப்படின்னு சொன்னாலும் சரி, ஒலிம்பிக் பந்தயத்தில் பங்கிடுன்னு சொன்னாலும் சரி, என்ன நீ செஞ்சாலும் அதில் உன்னுடைய சிக்னேச்சர் இருக்கணும். வாட் டு ஐ மீன் பை சிக்னேச்சர்? உட்காந்து கையெழுத்து போடுறதை நான் சொல்லவே இல்லை. யுவர் சிக்னேச்சர் அப்படின்னா நீ இருக்கணும்னு சொல்லு. யூ ஷுட் பி தேர். இதை விட சிறப்பாக உன்னாலேயே செய்ய முடியாது அப்படிங்கிற அளவுக்கு ஒவ்வொரு தடவையும் செய்யும். அது என்ன வேலையாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு முறையும். அப்போ இந்த கதையினுடைய பொருள் எனக்கு புரியும். இங்கே எல்லாமே நல்லதாக தான் இருக்கும். நான் விற்கிற எல்லாமே நல்லது. எவ்வளோ பெரிய ஒரு வாக்குறுதி அது. நம்ம இப்போ கூட கடைகளுக்கெல்லாம் போனால் ஒரு கீரை கட்டு அப்படின்னு கொடுக்குறாங்க. வெளியில் பார்த்தா அவ்வளோ பசுமையாக இருக்குது, அவ்வளோ சுத்தமாக இருக்குது. ஆஹா மழைக்கு நல்லா வந்திருக்கு கீரை அப்படின்னு சொல்கிறோம். வீட்டுக்கு வந்து அப்படியே சமைக்க மாட்டாங்க அம்மா. கட்டில் இருக்கக்கூடிய கயிறை நகர்த்திட்டு கட்டை பிரித்து பார்த்தாங்க அப்படின்னா 2 நாள் 3 நாளைக்கு போக விற்பனை ஆகாத அழுகி போன கீரையை கூட உள்ளே வச்சு ஒரு கட்டாக இருக்கும். அம்மா அப்போ என்ன சொல்லுவாங்க தெரியுமா? நீங்கள் யாரும் பக்கத்தில் இருந்து கவனிக்க மாட்டீங்க. அம்மா சொல்லுவாங்க, நம்ம கொடுக்குற காசு நல்ல காசு தானே கொடுத்துருக்கோம். அல்லது நானாக இருந்தால் சொல்வேன், நான் கொடுக்குற காசில் கள்ள நோட்டு இல்லை, செல்லாத நோட்டு இல்லை, கிழிஞ்ச நோட்டு இல்லை, நான் கொடுத்தது நல்ல நோட்டு தானே. அப்போ எனக்கு திருப்பி வரக்கூடிய பொருளும் அப்படித்தானே இருக்கணும். அப்போ அம்மா மனசு வருத்தப்பட்டு இனிமே அந்த கடையில் வாங்காதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பெரும்பாலான கடைகள் பார்த்துருப்பீங்க, ரொம்ப நல்லா போயிட்டு இருந்த கடை திடீர்னு அந்த கடைக்கு யாருமே போகிறதில்ல அப்படின்னா அந்த கடை விளம்பரம் செய்யலைன்னு அர்த்தம். அது கொடுத்த பொருள் அந்த கடைக்கான விளம்பரமாக மாறி போச்சு அப்படின்னு அர்த்தம். அப்போ நீ செய்யக்கூடிய ஒவ்வொரு செய்கையும் உனக்கான விளம்பரமாக மாறும். அப்போ என்ன ஆகும்? 10 வருடம் கழிச்சு இதே 7ஆம் தேதி 6வது மாதம் 2034 சீஃப் கெஸ்டாக நீ இங்கே நடந்து வருவேன். அப்போ ஒரு 11th ஸ்டாண்டர்ட் இருக்கும். அந்த 11th ஸ்டாண்டர்ட்லாம் புதிய குழந்தைங்கன்னு அவங்க பேரண்ட்ஸ் வந்திருப்பாங்க. முன்னால் இப்போ இளமையாக இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் இன்னும் 10 வருஷம் ஆயிருக்கும் சீனியர் டீச்சர்ஸாக நின்றுட்டு இருப்பாங்க. அப்போ புதிதாக ஒரு டீச்சர் சேர்ந்திருப்பாங்க. அந்த டீச்சர் திரும்பி உனக்கு கணக்கோ பிசிக்ஸோ பயாலஜியோ எடுத்து ஒரு ஆசிரியர்கிட்ட திரும்பி கேட்பாங்க, சீஃப் கெஸ்டாக வருது நம்மளுடைய ஓல்டு ஸ்டூடெண்ட் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இன்னொரு வார்த்தையும் சொல்லுவாங்க. ஆனால் அன்னைக்கே எங்களுக்கு தெரியும் இந்த பொண்ணு ரொம்ப உயரம் மேலே போவான்னு தெரியும். அன்னைக்கே எங்களுக்கு தெரியும் இந்த பையன் ரொம்ப உயரம் போவான்னு தெரியும். அவங்ககிட்ட என்ன வேலையை கொடுத்தாலும் அவனை மாதிரி இன்னொருத்தரால செய்ய முடியாது. அந்த அளவு நல்லா செய்யக்கூடிய குழந்தை அன்னைக்கு எங்களுக்கு தெரியும். ஆனால் சீஃப் கெஸ்டா திரும்பி வருவான் நாங்கள் நினைக்கல. சீஃப் கெஸ்டா வந்ததில் எங்களுக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். பிகாஸ் we knew that this student will reach the highest in the order.
இவளை விட உயரம் போக யாராலும் முடியாது. அப்ப நீங்க ஐபிஎஸ் அதிகாரியா கூட திரும்பி வரலாம், ஐஏஎஸ் அதிகாரியா திரும்பி வரலாம், இண்டஸ்ட்ரியலிஸ்டா திரும்பி வரலாம், இஸ்ரோல மிகப்பெரிய சயின்டிஸ்டாக திரும்பி வரலாம். யாராக வந்தாலும் இங்க கண்டிப்பா ரெட் கார்பெட் இருக்கும். உங்க டீச்சர்ஸ் அப்ப இருக்கக்கூடிய ஜூனியர் டீச்சர் கிட்ட உங்களை அறிமுகப்படுத்திட்டு இருப்பாங்க. என்னன்னு அறிமுகப்படுத்திட்டு இருப்பாங்க? அன்னிக்கே எங்களுக்கு தெரியும் விளையும் பயிர். அதாவது இந்த 10 நாள், இந்த 10 வருஷத்தை நான் உனக்கு ப்ரோக்ராமா கொடுத்துருக்கேன். அப்ப சின்சியரா நம்ம கேட்கிறோம், உங்ககிட்ட இருந்து வரக்கூடிய எல்லாமே நல்லதா தான் இருக்கும். இன்னொன்னு யோசிச்சு பாரு, மனிதனுக்குள்ள போயிட்டு வெளியில வரக்கூடிய எதுவும் பாராட்டுக்குரிய விஷயம் அல்ல, இல்லையா? மனித உடலுக்குள்ள போயிட்டு அது உணவு உள்ள போனாலும் சரி, தண்ணி உள்ள போனாலும் சரி, என்ன உள்ள போயிட்டு வந்தாலும் மனிதன் உடல்ல இருந்து வெளியேறக்கூடிய எந்த விஷயமுமே ஒரு மனமான விஷயம் கிடையாது. எதையும் பயன்படுத்த முடியாத விஷயங்களா தான் வரும். ஒன்று மட்டும்தான் மனிதனுக்குள்ள போயிட்டு வெளியில வரும்போது நல்லதா வரக்கூடியது, உன்னுடைய வார்த்தைகள். உன் வார்த்தையை தவிர வேற எதையும் உன்னால நல்லதா கொடுக்க முடியறது இல்லை. அப்படி இருக்கும்பொழுது இப்ப எனக்கு அந்த வார்த்தையை கொடுத்துருக்கீங்க. மௌனமா உட்காந்துருக்கக்கூடிய அத்தனை குழந்தைங்களும் சேர்ந்து எனக்கு வார்த்தை கொடுத்துருக்கீங்க. மௌனமா இருக்கக்கூடிய அத்தனை பெற்றோரும் சேர்ந்து எனக்கு அந்த வார்த்தை கொடுத்துருக்கீங்க. என்ன, 2034 இதே தேதியில என் மகனோ மகளோ இந்த மேடைக்கு சீஃப் கெஸ்டா ஏறி வராங்க. நீங்க ஒரு நபர்னு சொன்னீங்க, நாங்க அத்தனை பேரும் வருஷம் முழுவதற்குமான சீஃப் கெஸ்ட் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கோம். அத்தனை பேரும் கிளம்பி வரப்போறோம். உனக்காக நீ ஒரு தடவை கை தட்டி பார்க்கலாம். தேங்க்யூ, தேங்க்யூ. சரி, ஏன் உனக்காக இப்போ உனக்கு கைத்தட்ட சொன்னேன் அப்படின்னா, 2034 நான் எங்க இருக்கேன்னு தெரியாது, இருக்கேனான்னு தெரியாது, ரைட்? உன் கூட உட்காந்துருக்கிறவங்க யார் யார் எந்தெந்த ஊர்ல உட்காந்துருக்கீங்களோ தெரியாது. அப்ப நீ மேடைக்கு வரும்போது கைத்தட்டுறதுக்கு ஆள் இல்லாதனால இப்பவே தட்டினது அப்ப கணக்கு எடுத்துக்கோ. என் ஃப்ரெண்டு ஆஸ்திரேலியாவில் இருக்கிறான், என் ஃப்ரெண்ட்ஸ் யூஎஸ்ல இருக்கான், கவலையப்படாது, இன்னைக்கே கைத்தட்டியாச்சு வாங்க. சரி, இப்ப திருப்பி ட்ரீமுக்குள்ள வரும். கனவு காணுங்கள் அப்படின்னு சொல்லி அப்துல் கலாம் ஐயா சொன்னார். இது மேடை பேச்சில் நம்ம சொல்வோம், மேற்கோளா காண்பிப்போம். அடிக்கடி கட்டுரை போட்டியா, உன்னை கனவு காணுங்கள், நீ உறங்கும் போது வருவதல்ல, உன்னை உறங்கு விடாமல் வைத்திருப்பது அப்படின்னு சொல்லி திரும்பி வைக்கும், ரைட்? ஆனால் அவ்வளோ சுலபம் அல்ல கனவு. அடுத்தது நீ எழுதி கொள்ள வேண்டியது என்ன தெரியுமா? நீ கனவு காணும் நபராக இருக்கிறதுக்காக நான் 10 வருஷம் கொடுக்கல, உன் கனவாக நீ மாறுவதற்காக 10 நிமிஷம் கொடுத்துருக்கேன். You are not a dreamer, you will become your dream. அதுதான் எழுதிக்க வேண்டிய விஷயம். I will not be a dreamer, I will be my dream. என் கனவாக நான் மாறுவேன். இந்த தேதியில இந்த நேரத்தில் உட்கார்ந்துக்கிட்டு நீங்க பேசும்போது என் தலைப்புல இதுதான் நானாக மாறணும் அப்படின்னு ஒரு கனவு இருந்தது இல்லையா? அந்த கனவு காண்றவனா இருக்கக்கூடாது, நானே கனவாக மாறணும். அந்த கனவாக மாறினா என்னை பார்க்குறவங்க அத்தனை பேருக்கும் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸரா ஆகணும் அப்படின்னா 9ஆம் வகுப்போ 10ஆம் வகுப்போ 11ஓ 12ஓ ஆணோ பெண்ணோ அதை பத்தி கவலை இல்லை. நீ வந்தா இன்னி தேதிக்கு நீ நடந்து வரும்போது ஐபிஎஸ் ஆஃபீஸர் மாதிரி இருக்கணும். நான் இந்தியாவுடைய டிஃபென்ஸ்ல சேர போறேன் மேம், டிஃபென்ஸ்ல சேர்ந்து ஐ வில் பி ஆக்கியூபையிங் ஹை பொசிஷன் அப்படின்னு சொல்லி நாளைக்கு உன் பேர் பின்னால ஒரு லெப்டினன்ட் கர்னலோ ஒரு மேஜரோ நீ வரும்போது வரும் அப்படின்னா, இன்னைக்கு நீ நடக்கும் பொழுதே உன்னுடைய பெயர் சுரேஷ் அப்படின்னா மேஜர் சுரேஷாக இருக்கணும், லெப்டினன்ட் கர்னல் சுரேஷாக இருக்கணும். இல்லை உன் பேர் சுரபினா லெப்டினன்ட் கர்னல் சுரபியாக நீ நடந்து இன்னைக்கு வரும்போதே தெரியணும். ஸோ we are not talking about you being a dreamer, we want you to become the dream. என் கனவு காணும் நபராக இல்லாமல் கனவாகவே மாறணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப கஷ்டமான. இப்போ என்னுடைய குழந்தைகளுக்கு காலேஜில் நான் திருப்பி திருப்பி சொல்லக்கூடிய ஒரு வரி, அவங்க கிளம்பி போகும்போதும் சரி, முதல் நாளும் சரி, இடையில கொஞ்சம் சோர்வாக இருந்தால் அன்னைக்கும் சரி, திருப்பி திருப்பி சொல்லக்கூடிய ஒரு வரி. அந்த வரியை கூட நீ எழுதிக்கலாம். உளி விழுவது வலி என அழும் கற்கள் சிற்பம் ஆகா. ஒரே ஒரு தடவை என்னுடைய வார்த்தையை கவனிச்சு கேட்டேன்னா இன்னொரு தடவை நான் சொல்ல வேண்டிய அவசியம் கூட இல்லை. ஒத்த வார்த்தையை உதிர்க்க வேண்டாம். ஆனால் நான் மறுபடியும் சொல்றேன், உளி விழுவது வலி என அழும் கற்கள் சிற்பம் ஆகா. ஏன்னா நம்ம கனவை செதுக்க போறோம், நாமளே கனவாயிட்டோம், நாம நம்மளை செதுக்க போறோம். உளி விழும்போது ஐயோ வலிக்குது ஐயோ வலிக்குது. இந்த உளி எப்படியெல்லாம் விழும்? காலையில் 4 மணிக்கு எழுந்திருக்கணும் படிக்க, உளி விழறது தான். நாளைக்கு டெஸ்ட், இன்னைக்கு உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணு, அது உளி விழறது தான். அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, அப்பா செய்யக்கூடிய வேலையை செஞ்சுட்டு படிக்க உட்காரு, உளி விழறது தான். அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, வீட்டில் நாம் அம்மாவுக்கு பதிலாக நாம் இன்னைக்கு சமைக்க போகிறோம், ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, அது உளி விழறது தான். உடம்பு சரியில்லாமல் போகிறது உளி விழறது தான். பஸ்ஸுக்காக ஓடி வரோம், பஸ் விட்டுட்டு போயிடுச்சு, உளி விழறது தான். வாழ்க்கையில் நீ எதிர்கொள்ளக்கூடிய ஐயோ நீ நினைக்கக்கூடிய ஒவ்வொரு சம்பவமும் ஒன்றை செதுக்கி 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 தேவையில்லாததெல்லாம் எடுத்துட்டு தேவையானதை மட்டுமே கொண்டு வரும். அதுக்கு கூட ஒரு அழகான கதை இருக்கு. ஒரு பெரிய கல், இட்ஸ் அ மோனோலித், மிகப்பெரிய ஒரு பாறை. சிற்பி இருக்காரு, அவருக்கு ஒரு மிக செல்வந்தரான ஒரு நண்பர் இருக்காரு.
அவங்க 2 பேரும் நடந்துட்டு இருக்கும்போது தான் இந்த கல்லை பார்க்குறாங்க. இந்த கல்லை பார்க்கும்போது அந்த சிற்பி பக்கத்தில் போய் இந்த கல்லை தட்டி பார்க்குறாரு, தடவி பார்க்குறாரு, சுற்றி வந்து பார்க்குறாரு. பார்த்துட்டு சொல்கிறாரு, இது நல்ல நல்ல கல், இது என்னுடைய சிற்பக்கூடத்துக்கு வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் இதை தூக்கிட்டு வர்றதுக்கோ இல்லை இது யாருடைய சொந்தமாக இருந்தால் அதை வாங்கிட்டு வர்றதுக்கோ என்னால் முடியாது. எங்கிட்ட பொருளும் கிடையாது, அதை கொண்டு வர்றதுக்கான போக்குவரத்திற்கான வசதியும் எங்கிட்ட கிடையாது. ஆனால் ரொம்ப ஆசையோடு அந்த கல்லை தடவி பார்த்துட்டு நிற்கிறாரு. அவருடைய செல்வந்தரான நண்பர் சொல்றாரு, இது என்ன பெரிய பிரச்சனை, உன்னுடைய சிற்பக்கூடத்துக்கு கொண்டு வரணும், அவ்வளோதானே, சிற்பக்கூடத்துக்கு நான் கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்றாரு. பார்த்தா 2வது நாள் சிற்பக்கூடத்துக்கு அது வந்தாச்சு. அதற்கப்புறம் அந்த செல்வந்தரான நண்பருக்கு வெளிநாடு போக வேண்டிய ஒரு வேலை ஏற்படுது. 6 மாதம் கழிச்சு மறுபடியும் நண்பனை பார்க்க சிற்பக்கூடத்துக்கு வராரு. சிற்பக்கூடத்துக்கு வரும்பொழுது அங்க பார்த்தா மிக அற்புதமான ஒரு சிலை நின்றுட்டு இருக்கு. அந்த சிலையினுடைய கண்ணிமைகள்லாம் அவ்வளோ அழகாக இருக்கு. அது ஒரு கடவுளுடைய சிலையாக இருக்கு, கிருஷ்ணனுடைய சிலையாக இருக்கு. தலையில மயில்பீலி இருக்கு, அது காத்துக்கு அசைகிற மாதிரி இருக்கு. கையில ஒரு குழல் இருக்கு, அதுல இருந்து ஏதோ அழகான இசை வர மாதிரி இருக்கு. வான் கூட்டம் இறங்கி வந்துடுற மாதிரி அவ்வளவு உண்மையோட உயிர் துடிப்போட இருக்கு. உள்ள ஓடி வந்து தன்னுடைய நண்பனை அரவணைச்சிட்டு அந்த சிற்பியை கட்டி பிடிச்சிட்டு அந்த செல்வந்தரான நண்பர் கேட்கிறாரு, எவ்வளவு அழகா இருக்கு, இது எப்படி பண்ணின, நீங்க தானே அந்த கல்லை கொண்டு வந்து கொடுத்தீங்க, அந்த கல்லா இப்படி ஆயிருக்கு அப்படின்னு கேட்டபோது அந்த சிற்பி ஒரு பதில் சொல்றாரு, இந்த சிலை அல்லாததெல்லாம் நான் எடுத்துட்டேன், அந்த கல்லில் இருந்து இந்த சிலை அல்லாததெல்லாம் எடுத்துட்டேன், எடுக்க எடுக்க உள்ளுக்குள்ள இருந்து கிருஷ்ணன் வெளியில வந்துட்டான் அப்படின்னு சொல்றாரு. இப்ப அதே தான் உங்களுக்கும், உங்களுடையது அல்லாத எல்லா விஷயங்களையும் செதுக்கி செதுக்கி எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு விஞ்ஞானி உங்களுக்குள்ளேருந்து வெளியில வரலாம், ஒரு மிகப்பெரிய வழக்குரைஞர் உங்களுக்குள்ளேருந்து வெளியில வரலாம், இந்த நாட்டினுடைய மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கக்கூடிய மந்திரியாக ஆகக்கூடிய நபர் உங்ககிட்டேருந்து வரலாம், ஒரு சினிமா டைரக்டர் வரலாம், பாடலாசிரியர் வரலாம், நடன கலைஞர் வரலாம், ஓவிய கலைஞர் வரலாம், அல்லது ஒரு பெரிய பொறியியல் வல்லுநர் வரலாம், அல்லது ஒரு வேளாண் பெரிய ஆராய்ச்சிக்கான விஞ்ஞானத்தில் மிகப்பெரிய பதவிகளுக்கு போன நபர் வரலாம். இந்த அத்தனை பேரும் உங்களுக்குள்ளதான் இருக்காங்க. ஆனா செதுக்க வேண்டிய பொறுப்பு உங்ககிட்ட இருக்கு. எது நீ இல்லையோ அதை செதுக்கி எடுக்கணும். அதை செதுக்கும் போது வலிக்கும், கண்டிப்பாக வலிக்கும். அது வலிக்க வலிக்க நீயே செதுக்கிட்ட அப்படின்னா 10 வருஷம் கழிச்சு 27 வயசோ 28 வயசோ 24 வயசோ மற்ற குழந்தைங்கள்லாம் வெறும் 24 வயது உள்ள குழந்தைங்களுக்கு நடுவில் அதே வயதான நீ வெறும் 24 இல்லாம எல்லா 24 வயசும் அண்ணாந்து பார்க்கக்கூடிய ஒரு 24 வயசா மாறும். இப்ப 18 வயசா இருக்கும் பொழுது எல்லா 18 மாதிரியும் இருக்கணும்னு ஆசையா, இல்ல உன் வகுப்புல இருக்கிற அத்தனை 18 பேரும் ஆஹா நிமிர்ந்து பார்க்குற மாதிரி செயற்கரிய செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னா தேதியை மனசுல ஞாபகம் வச்சுக்கோ. சரி, இப்ப திரும்பி வரும், மறுபடியும் அப்துல் கலாம் ஐயா சொன்ன அதற்கே திரும்பி வரும். நீ கனவு காணணும், உன்னை நீ உறங்கும் போது வருவதல்ல, உன்னை உறங்க விடாமல் வைப்பது. இப்போ மனதுக்கு 3 ஸ்டேஜஸ் இருக்குமா, 3 படிநிலைகள் மனதுக்குள்ள இருக்கு. இந்த 3ல் இப்போ இங்கே உட்காந்துட்டு இருக்கோம் இல்லையா, இந்த உட்காந்துட்டு இருக்கும்போது நான் பேசுறத நீ கவனிச்சுட்டு இருக்க, கவனிக்க எழுதிக்கோ, நான் சொல்லாமே நீயே குறிப்பெடுக்கிற. நீங்க சொல்ற இந்த விஷயம் எனக்கு பிடிச்சது, நீங்க சொல்ற இந்த விஷயம் எனக்கு பிடிச்சது, இதை பத்தி நான் கண்டிப்பா யோசிக்கணும். இன்னைக்கு வீட்டுக்கு போனா எங்க அம்மாவோ அப்பாவோ கேட்பாங்க, யாரோ வந்தாங்களே என்ன பேசினாங்க, என்னமோ பேசினாங்க அப்படின்னு ஒரு பதில் தான். என்ன பேசினாங்கன்னு இருங்க சொல்றேன் அப்படின்னு மனசுக்குள்ள இருக்கிறத சொல்றதும் ஒண்ணுதான். சிலது மறந்து போயிடும். அதனால நான் எல்லாம் குறிப்பெடுத்திருக்கேன். அம்மாவையும் சரி அப்பாவையும் சரி அக்காவோ அண்ணாவோ தம்பியோ வீட்டில் இருக்கிற அத்தனை பேரையும் உட்கார வச்சு நோட்டை பிரிச்சு இந்த தேதியை முக்கியமா சொன்னாங்க. இந்த தேதி 34 மாறும்னு சொன்னாங்க. இந்த 34 மாறுறதுக்கு முன்னால் நான் என்னெல்லாம் பண்ணணும்னு சொன்னாங்க. சின்சியர் அப்படிங்கிறத பத்தி சொன்னாங்க. எல்லாமே சிறப்பாக தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. கனவு வேற, அதே சமயம் ஆசை வேற அப்படின்னாங்க. A dream is different from a desire அப்படின்னு சொன்னாங்க. ஒன்று நான் எழுதி அவங்க கிட்ட அப்படியே விளக்கிட்டே வர அப்படின்னு. அப்ப என்ன ஆயிடுச்சு, மனது முழுவதும் ஃபோக்கஸ் பண்ணி இந்த நிமிஷத்துக்குள்ள அப்படியே வந்து உட்காந்துருக்கேன் அப்படின்னா. அப்ப இந்த நிமிஷத்துக்குள்ள அப்படியே வந்து உட்காரும் பொழுது இந்த ட்ரீம் என்ன அப்படின்னு பார்க்கணும். அதைத்தான் அவர் சொல்றாரு. இந்த 3 படிநிலைகள்ல இப்ப நீ உட்காந்துட்டு கவனிச்சு உள்வாங்கி எழுதுற இல்லையா, இதுக்கு கான்ஷியஸ் லெவல் அப்படின்னு பேர். ஆபரேஷன் தியேட்டர்ல ஒரு அறுவை சிகிச்சைக்காக கொண்டு போயிருக்காங்க. அந்த நபர் இப்படி கான்ஷியஸ் லெவல்ல இருக்க முடியாது, ஏன்னா அவருக்கு வலி தெரியக்கூடாது அறுவை சிகிச்சை பண்ணும்போது. அப்ப அவருக்கு மயக்க மருந்து கொடுக்கும்போது அவர் என்ன ஆவாரு, அன்கான்ஷியஸ் லெவலுக்கு போவார். அவருக்கு நினைவு அல்ல நனவு இருக்க, அன்கான்ஷியஸ் லெவலுக்கு போவார். 3ஆவதா ஒன்று இருக்கு, சப்கான்ஷியஸ்னு ஒன்று. இந்த சப்கான்ஷியஸ் தான் பெரிய ஆள், அவர் தான் ஆட்டோ பைலட். அந்த ஆளை சரி பண்ணியாச்சு அப்படின்னா கனவுகள் கவலையே படாத நீ பான்னா வந்து நிற்கும். அந்த ஆட்டோ பைலட் யார்? இந்த ஆட்டோ பைலட் அப்படின்னா முதலா நீ சைக்கிள் ஓட்ட கற்றுக்கிட்டது அது யோசிச்சு பாரு. 10 பேர் கண்டிப்பாக 10 தடவை விழுந்திருப்பேன். கண்டிப்பாக அப்பாவோ அம்மாவோ அத்தையோ சித்தியோ அண்ணாவோ அடுத்த வீட்டு அண்ணாவோ யாரோ ஒருத்தர் பின்னால் பிடிச்சி ஹெல்ப் பண்ணோம், இல்லை ஃப்ரெண்டோ பின்னால் பிடிச்சி ஹெல்ப் பண்ணுவாங்க.
ஒரு 2 நாள் பேலன்சிங் தெரிஞ்சிருச்சு உனக்கு அப்படின்னா அதுக்கப்புறம் கையை விட்டுட்டு ஓட்டுவேன், காலை விட்டுட்டு ஓட்டுவேன், இந்த பக்கம் திரும்பி ஓட்டுவேன், அந்த பக்கம் திரும்பி ஓட்டுவேன், முடிஞ்சா ஒத்த சக்கரத்தில் ஓட்டி பார்ப்பேன், என்னெல்லாம் பண்ண முடியுமோ எல்லாம் பண்ணிடுவேன். ஆனால் அதுக்கு முன்னால் என்ன பண்ணியிருப்பேன்? பேலன்சிங் என்னன்னு படிச்சிருப்பேன் இல்லையா? அப்போ அதே மாதிரி தான் ஒரு நீச்சல். முதல்ல தண்ணிக்குள்ள ஒன்று தள்ளி விட்டாங்கன்னு அடுத்த நிமிஷம் கீழே தான் போய் நிற்பேன். ஆனா அந்த தண்ணிக்குள்ள உன்னால மிதக்க முடியும், நீஞ்ச முடியும், எதிர்நீச்சல் போட முடியும். இது அத்தனையும் பழகிட்ட அப்படின்னா எந்த தண்ணியில கொண்டு போய் விட்டாலும் கவலையே இல்லாம உன்னால இருக்க முடியும். என்னாச்சு? யுவர் மைண்ட் ஹேஸ் காட் இட். எங்க கொண்டு போயிருக்கு? கான்சியஸுக்கு கொண்டு போல, அன்கான்சியஸுக்கு கொண்டு போக முடியாது. சப்கான்சியஸ்குள்ள கொண்டு போய் வைக்கும். இந்த ஆழ் மனதுக்குள்ள கொண்டு போய் வைக்கும். இந்த ஆழ் மனதுக்குள்ளதான் அதுதான் இந்த ஆட்டோ பைலட். பெரும்பாலும் 18 இயர்ஸ் ஆயிடுச்சு, லைசன்ஸ் வாங்க போறோம், கார் ஓட்டணும், பைக் ஓட்டணும் அப்படின்னு வரும்பொழுதெல்லாம் உனக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் டைம் கார் ஓட்டும் போது பக்கத்தில் அதை சொல்லிக் கொடுக்குற ஆள் இருப்பாங்க. கார் எடுக்கும் போதெல்லாம் பயமா இருக்கும், ரிவர்ஸ்ல போறது அதை விட ரொம்ப பயமா இருக்கும், 8, 10, 12 என்ன நம்பர் போடுறதானாலும் பயமாக இருக்கும். முன்னால ஒரு பூனையோ நாயோ 10 மீட்டருக்கு அந்த பக்கம் இல்லை 100 மீட்டருக்கு அந்த பக்கம் போனா கூட இங்கே பிரேக் போட தோணும். இது அத்தனையும் பண்ணிட்டு இருப்பேன். ஏன்? யூ ஆர் அ கான்ஷியஸ் டிரைவர். ஆனா பழக பழக உனக்கு அது எப்போ எந்த இடத்துல எப்படி திரும்பணும் தெரியும், எந்த இடத்துல கண்டிப்பாக ஸ்பீட் பிரேக்கர் இருக்கும். இது அத்தனையும் எதுக்குள்ளே போயிருக்கும்? கான்ஷியஸை தாண்டி சப்கான்ஷியஸ்குள்ளே போயிடும். அப்புறம் நீ பெரிய ஒரு கம்பெனியினுடைய அதிகாரியாக இருப்பேன், உனக்குன்னு ஒரு டிரைவரை வச்சு ஓட்டினது போக இன்னைக்கு நானே ஓட்டிட்டு போகிறேன் அப்படின்னு ஓட்ட எடுக்கும்பொழுது மனதுக்குள்ளே என்ன போகும்? 10 மணிக்கு எனக்கு ஒரு மீட்டிங் இருக்குது, அந்த பாடி ஜெனரல் பாடி மீட்டிங் ஒன்று வச்சுருக்கோம் நாங்கள், அல்லது போர்ட் மீட்டிங் ஒன்று இருக்குது, அதில் நான் இதை சொல்லணும், அதை சொல்லணும், இதை சொல்லணும். மனது ஒவ்வொன்றா பாயிண்ட் எடுத்து கொடுத்துட்டே இருக்கும். யார் ஓட்டிட்டு இருக்கிறது? இப்போ கான்ஷியஸ் நீ ஓட்டலை, உன்னுடைய ஆட்டோ பைலட்டான சப்கான்ஷியஸ் ஆள் ஓட்டிட்டு இருக்காரு. திடீர்னு ஒரு ஆடு குறுக்க வந்த அடுத்த நிமிஷம் பிரேக் போடுவேன். அந்த பிரேக் போட்டது யாருன்னா அது கான்ஷியஸான ஆள். அப்போ என்ன பண்ற? இந்த சப்கான்ஷியஸ்குள்ள இதை கொண்டு போகணும். கனவை உன்னுடைய ஆழ் மனதுக்குள்ள கொண்டு போகணும். கனவை ஆழ் மனதுக்குள்ள கொண்டு போக முடியும் எப்ப தெரியுமா? இந்த 14 வயசுல முடியாது, 18 வயசுல முடியாது, 20, 22 கண்டிப்பா காரியமே ஆகாது. 7 வயசுக்கு கீழே இருந்திருந்தேன் கண்டிப்பாக கனவுகளை உள்ள கொண்டு போக முடியும். அதனாலதான் என்ன சொல்லுவோம் தெரியுமா? இளமையில் கல் அப்படின்னு சொன்னது அதுதான். சின்ன வயசுல 7 வயசு வரைக்கும் நம்மளுடைய மூளை, மனிதனுடைய மூளை இஸ் பிளாஸ்டிசிட்டி அதற்கு அப்படின்னு சொல்லுவோம். நெகிழித்தன்மையில இருக்கும். அப்ப சொல்ற எல்லாம் ஞாபகம் இருக்கும். அப்பவே ஒரு வாய்ப்பாடு, அப்பவே ஆண்டவன் மேல ஒரு பாட்டு, அப்பவே 4 எல்லாம் இந்த ஸ்லோகம் சொல்லுவோம், திருக்குறள் எல்லாத்தையும் சொல்லுவோம், எல்லாத்தையும் இப்படி சொல்லு, அப்படி சொல்லு, எல்லாம் பண்ண முடியும். ஆனா அதற்கப்புறம் வரும்பொழுது இந்த பிளாஸ்டிசிட்டி நெகிழித்தன்மை போயிடும். அதற்கப்புறம் சப்கான்ஷியஸ் கூட எதையுமே கொண்டு போக முடியாது. அதுக்கு தான் என்ன பண்ணுவாங்க? டாக்டர் கிட்ட போய், அதுவும் மனத்தை பார்க்கக்கூடிய உளவியல் பார்க்கக்கூடிய மருத்துவர்கள் கிட்ட போனாங்கன்னா ஹிப்னடைஸ் பண்றது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஹிப்னாசிஸ் பண்ணும்போது டாக்டர் என்ன பண்ணுவார் தெரியுமா? உனக்கு 25 வயசு இருக்கலாம், 35 வயசு இருக்கலாம், 65 வயசு இருக்கலாம். உன்னை எந்த வயசுக்கு கொண்டு போவாங்க தெரியுமா? 6 வயசுக்கும் 7 வயசுக்கும் கொண்டு போவாங்க. நெகிழித்தன்மையில மனது இருக்கும்போது மனதில் இருக்கக்கூடிய எண்ணங்களை மாற்ற முடியும். அது முடியாத போதுதான் பள்ளிக்கூடத்தில் என்ன பண்றோம்? ரோட் மெமரி அப்படின்னு உன்னை கொண்டு வரோம். உருப்போடு மறுபடியும் மனப்பாடம் பண்ணு, அல்லது எழுதிப்பாரு. ஸ்பெல்லிங் மறந்து போனா என்ன பண்ணுவோம்? எழுதி பார்ப்போம். இங்க தெரியாததா இங்க தெரியும்? இல்ல, 1000 தடவை எழுதுனதுனால தலை மறந்தாலும் கை மறக்காது. ஒரே சொல்லுல இருந்தானே இத்தனை பெரிய ஆளா ஆனும் நம்ம. அதைத்தான் மசில் மெமரி அப்படின்னு சொல்றோம். அப்ப எங்க கொண்டு போற உன்னுடைய கனவை? இந்த தேதி ஞாபகம் வச்சுட்டோம்ல, இந்த 7ஆம் தேதி 6வது மாதம் 2024 அப்படியே மாத்தி 7ஆம் தேதி 6வது மாதம் 2034 வரும்போது அந்த 10 வருஷமாக அடை காக்கிற மாதிரி என் மனதுக்குள்ள ஒரு கனவை அடை காக்கணும்னா the dream has to get into your subconscious. என்னெல்லாம் பிரச்சனை வரும் தெரியுமா? 4 மணிக்கு எழுப்பி விடுங்க என்ன அப்படின்னு அம்மா கிட்ட சொல்லி, அப்பா கிட்ட சொல்லி, அலார்ம் டைம்பிஸ்ட் கிட்ட சொல்றவங்க யாரும் 4 மணிக்கு எழுந்திரிச்சதே கிடையாது. 4 மணிக்கு எழுந்திருப்பேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு இன்னைக்கு படுத்தேன். இன்னைக்கு 10 மணிக்கு தூங்குற நீ வேற, நாளைக்கு காலையில் 4 மணிக்கு அலாரம் அடிச்சோன்னா ஓங்கி அரைஞ்சிட்டு திரும்பி படிக்கிற நீ வேற. முதல் நாள் முடிவு எடுத்தது நீ தான். கண்டிப்பா நாளைக்கு 4 மணிக்கு எழுந்திருப்பேன், கண்டிப்பா படிப்பேன், நான் தான் டாப் ஸ்கோரர். வந்து அந்த மேடம் சொன்னாங்க, நீ தான் பெரிய ஆளா வரப்போற, ஒன்ன மாதிரி இன்னொரு ஆள் உலகத்துல கிடையாது. நீ ஒரு வேலையை பண்ணாம விட்டேன்னா அந்த உலகத்துல அந்த வேலை பண்ணாமையே போகுமே தவிர உனக்கு தவிர இன்னொரு ஆள் வந்தெல்லாம் பண்ண மாட்டேன். இது அத்தனையும் பேசும்போது அவ்வளோ உத்வேகம் ஆச்சு, அவ்வளோ ஆவேசம் ஆச்சு. இன்னைக்கு நைட்டு நான் முடிவு பண்றேன், 4 மணிக்கு நாளைக்கு எழுந்திருக்கணும். அம்மா 4 மணிக்கு எழுப்பி விட்டுருங்க, அப்பா 4 மணிக்கு எழுப்பி விட்டுருங்க, அலாரத்தை 4 மணிக்கு வைங்க. உன்னுடைய ஆயுள் முழுவதும் முயற்சி பண்ணாலும் 4 மணிக்கு உன்னால எழுந்திருக்க முடியாது. எழுந்திருக்க வேண்டியது எங்க தெரியுமா?
வெளியில இல்லை, உள்ளுக்குள்ள. 4 மணிக்கு நான் எழுந்திருப்பேன், என்ன எழுப்பி விடுவேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு படுத்தேன் அப்படின்னா ட்ரை பண்ணிப்பாரு. 3:45 எழுந்திரிச்சிருப்பேன். அலாரம் அடிக்க வேண்டாம். அம்மா கதவை தட்டிட்டு வந்து ஏன் 4 மணி ஆயிடுச்சுடா அப்படின்னு சொல்ல வேண்டாம். அப்பா அவனை எழுப்பி விடுமா அப்படின்னு சொல்ல வேண்டாம். எதுவும் சொல்ல வேண்டாம். நீ உன்னை எழுப்பி விடலைன்னா உலகத்தால உன்னை எழுப்பி விட முடியாது. Nobody can make you go up. You have to go up. அப்போ சப்கான்ஷியஸ்குள்ள இந்த ட்ரீமை கொண்டு போய் வைக்க வேண்டியது நீ. வித மாதிரி ஊன்ற வேண்டியது நீ. அன்றாடம் 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 அது முளைக்குதா இல்லையான்னு பார்க்க வேண்டியது நீ. இப்போ நம்ம ட்ரீமை டிஃபைன் பண்ணலாமா? அதனால தான் அவர் சொன்னாரு, நீ உறங்கும் போது வருவதல்ல கனவு, உன்னை உறங்க விடாமல் வைத்திருப்பது கனவு. All the dreams have one fountain head, that is your subconscious. உன்னுடைய ஆழ் மனம் தான் உன்னுடைய எல்லா கனவுகளுக்கும் பிறப்பிடம். அதனுடைய ஊற்றுக்கணது தான். நீ தான் முடிவு பண்ணணும் யாரா வருவேன் அப்படின்னு முடிவு பண்ணணும். அப்துல் கலாம் ஐயா படித்த கிளாஸ்லையும் அவருடைய வகுப்புலையும் அந்த பள்ளிக்கூடத்துலையும் ஒரு ஆளுக்கா எல்லா டீச்சர்ஸும் வந்து சொல்லி கொடுத்தாங்க. அப்துல் கலாம் ஐயா தனியாக உட்காந்துருந்தாரா படிக்கிறதுக்கு? இல்லையே. அவர் வகுப்புலையும் ஆட்கள் இருந்திருப்பாங்க தானே. 40, 50, 60 இல்லாட்டாலும் 20, 30 இருந்திருப்பாங்க தானே. அத்தனை பேரும் ஒரே ஆசிரியர்கிட்ட தானே கவனிச்சாங்க. அது எப்படிப்பா அந்த தலைக்குள்ள மட்டும் அவ்வளோ உள்ள போச்சு? விதை ஒண்ணுதான், விதையை தூர விவசாயி ஒண்ணுதான். என்னதுல மட்டும்தான் மாறுபாடு தெரியுமா? விதையை வாங்குற மனம் அப்படிங்கிற மண்ணுல தான் மாறுபாடு. அப்போ மழை துளி விழும். அந்த மழை துளி விழும் பொழுது எங்க விழுதுங்கிறது அடுத்தது. அப்போ உன்னுடைய கனவு நிறைவேறணும்னா குடும்பம் உதவணும், பள்ளிக்கூடம் கண்டிப்பா உதவ போகுது. யார் கூட நீ இருக்க அப்படிங்கிறது முடிவு செய்யும் உன் கனவு நனவாகுமா அல்லது வீணாகுமா அப்படின்னு. ஏன்னா ஆகாயத்திலேருந்து விழக்கூடிய மழை துளி செடிகள் கிட்ட விழுந்தது அப்படின்னா மண் ஈரமாகும், செடி நாளைக்கே 4 துளி வரும். இல்லை வறண்டு போன நதியில போய் விழுந்தது அப்படின்னா அப்படியே வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடும், அந்த நதி வாய்க்காலாக மாறும், மறுபடியும் போக வேண்டிய இடத்துக்கு போகும். கடல்ல விழுந்ததா, கடல் தண்ணியோட கரைஞ்சும் மறுபடியும் அந்த உப்பு தண்ணியோட அதுவும் இருக்கும், மீண்டும் நீராவியா மேலே போகும். சரி, கையை நீட்டிட்டு இருக்க உன்னுடைய உள்ளங்கையில விழுந்துச்சா, குடிக்கணும்னு தோணுச்சா குடிக்கிறேன், முகம் கழுவணும்னு தோணுதா விழுது. சாக்கடையில விழுந்தா சாக்கடையா தான் மாறும். அந்த மழை துளிக்கு எந்த வித்தியாசமும் கிடையாது. விழக்கூடிய இடத்தை அதனால தீர்மானிக்க முடியாது, ஆனா உன்னால தீர்மானிக்க முடியும். யார் உன்னை அடுத்த 10 வருடங்களுக்கு who is going to be your friend, உன்னை சுத்தி யாரை இருக்க மட்டும்தான் நீ அனுமதிக்கிற அப்படிங்கிறது மிகவும் முக்கியமானது. நான் சொல்றேன், இந்த வார்த்தை உனக்கு பிடிக்காத ஒன்றாக இருக்கும். என்ன காரணம்? யாரை என்ன சொன்னாலும் உனக்கு பிரச்சனையே இல்லை. நண்பர்களை சொன்னா உனக்கு ரொம்ப கோவம் வரக்கூடிய வயது அது. அதுதான் 10 பருவம். இந்த ஒரு டீனேஜுக்குள்ள நீ வர இல்லையா, யூ ஆர் லைக் a ticking atom bomb, ஹைலி எக்ஸ்ப்ளோசிவ். கையாள தெரியலன்னா வெடிச்சு உனக்கும் நல்லதில்லை, உன்னை கையாளுறவங்களுக்கும் நல்லதில்லைன்னு இருக்கக்கூடிய வயது இது. உங்களுக்கு என்ன மேடம் அப்படின்னு சொல்லக்கூடிய வயது, சோ வாட் அப்படின்னு சொல்லக்கூடிய வயது இது. ஆனாலும் புரிஞ்சுக்கோ, அடுத்த 10 வருஷம் என்ன புத்தகங்களை நீ படிக்கிற, யார் உன் நட்பு வட்டத்தில் இருக்காங்க, they will decide whether you will become the chief guest or not. கை தட்டுற நபரா இருக்க போறியா, கைத்தட்டல் வாங்குற நபரா இருக்க போறியா? இந்த வித்தியாசத்தை உன்னை சுற்றி நீ அமைத்துக் கொள்ளக்கூடிய சூழல் முடிவு செய்யும். மற்ற எல்லாம் இறைவன் கொடுத்தது. இங்க இந்த டீச்சர் தான் எனக்கு பாடம் கொடுப்பாங்க, இவங்க தான் எனக்கு மேத்ஸுக்கு வரணும்ல அவனால கேட்க முடியாது. யார் கிடைக்கிறாங்களோ அவங்க. உனக்கு யார் எந்தெந்த டீச்சர்ஸ்க்கு என்னென்ன டைம் டேபிள் அப்படிதான் வருவாங்க. இதுதான் இவங்க தான் எனக்கு அம்மாவா வரணும், இவங்க தான் எங்க அப்பாவா வரணும், கண்டிப்பா கிடையாது. எதுலையுமே உன் முடிவில்லை. ஆனா யார் உன் நண்பனாக இருக்கணும், யாருக்கு நீ நண்பனாக இருக்கணுங்கிறது உன்னுடைய சாய்ஸ் மட்டும்தான். வாழ்க்கை இந்தா வச்சுக்கோ, இது வேணுமா இது வேணுமா இது வேணுமா அப்படின்னு எல்லா விஷயத்துக்கும் உங்ககிட்ட கை நீட்டாது, சாய்ஸே கொடுக்காது. சில விஷயங்களுக்கு சாய்ஸ் கொடுக்கும். அந்த சாய்ஸை ஒழுங்கா பயன்படுத்தணும். அப்போ நீ மழை துளி எங்க விழுது அப்படிங்கிற முடிவு செய்யக்கூடிய மழை துளியாக இருந்தேன்னா இந்த கனவு மெய்ப்படுவதற்கு, பாரதியார் ரொம்ப அழகா சொல்றாரு, கனவு மெய்ப்பட வேண்டும், ஆசை மெய்ப்பட வேண்டும்னு அவர் சொல்லவே இல்லை, கனவு மெய்ப்பட வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ வள்ளுவர் கிட்ட வந்தேன்னா வள்ளுவர் அதையே இன்னொரு விதமா மாத்துவாரு. உனக்கு கனவு இருக்கா, பெரிய பெரிய எண்ணங்கள் இருக்கா, எல்லாம் நிச்சயம் நிறைவேறும். ஆனா கண்டிஷன்ஸ் அப்ளை, அதுக்குன்னு சில கண்டிஷன்ஸ் இருக்கு. எண்ணியர் எண்ணியாங்கு எய்துவர், என்ன நினைக்கிறியோ அது அப்படியே கிடைக்கும். எப்போ? எண்ணியர் திண்ணியராக பெறின், மன உறுதி இருக்கக்கூடிய நபர்களாக இருந்தால் மட்டும்தான் என்ன நினைக்கிறியோ அது நடக்கும். ஃபைன். இப்போ எல்லா ப்ரோலாகும் ஆயிடுச்சு. இப்போ ட்ரீமை நம்ம டிஃபைன் பண்ண போறோம். இந்த DREAMல ஒவ்வொரு எழுத்தும் எனக்கு என்ன பொருள் தரும், நான் என்னுடைய வயசுக்கு என்னுடைய அனுபவத்துக்கு சொல்றேன். அதை நீ பாரு, அது உனக்கு சரியாக இருக்குமே ஆனால் ஏற்றுக்கொள், இல்லைன்னா போய் யோசிச்சு வாட் டஸ் ஈச் லெட்டர் ஸ்டாண்ட் ஃபார். வாட் இஸ் மை ட்ரீம்? இஸ் இட் அ ட்ரீம்
ஆர் தி ட்ரீம். அதுதான் ரொம்ப முக்கியம். ஏதோ ஒரு கனவா, இதுதான் கனவா, என்னவாக இருந்தாலும் சரி. நான் மறுபடியும் அவனுடைய கேள்விகளை நான் அப்படி தான் பிளாக் பண்ணுறேன். ஏன்னா இது ஒரு பெரிய கேள்வியாக எழுதிச்சு குழந்தைங்க கேட்பாங்க, மேம் இதுதான் பெரிய விஷயமா, அதுதான் எதுவுமே சின்ன விஷயம் இல்லைன்னு நான் சொல்லிட்டேன்ல. அப்போ எடுத்தாச்சு அப்படின்னா இன்னைக்கு டி, வாட் டஸ் டி ஸ்டாண்ட் ஃபார்? டிஆர்இஏஎம். நான் ட்ரீம்ஸ்னு பன்மையே சொல்லலை, டிஆர்இஏஎம்னு சிங்குலர் தான் சொல்கிறேன். ஒரு கனவு தான் இருக்குது, ஒன்று தான் இலக்கு, அதை நோக்கி தான் போவேனா அப்படின்னு முடிவு பண்ணியாச்சுன்னா, ஏன்னா இப்போ அது கட்டுப்படி ஆகும் அம்மா. எங்கள் காலங்களில் அதெல்லாம் எங்களுக்கு கட்டுப்படி ஆகாது. எங்களுக்கு கனவு கூட, கனவு என்ன, எங்களுக்கு கனவு கூட உங்களை மாதிரி வண்ண கனவுகள்லாம் வராது, கருப்பு வெள்ளை கனவு தான் வரும். கனவு இருக்குன்னு கூட தாய் தகப்பன்ற சொல்ல முடியாது. ஏன்னா வீட்டில் 4 குழந்தைங்க 5 குழந்தைங்க இருக்கும். கல்வின்னு ஒன்று கிடைக்கிறதே பெரிய விஷயம், படிப்புன்னு ஒன்று கிடைக்கிறதே பெரிய விஷயம். அது ஒழுங்காக படிக்கலை அப்படின்னா படிப்பை நிறுத்துறதுக்கு கொஞ்சம் கூட தயங்காத பெற்றோராக இருப்பாங்க. கிடைக்கிற பொருளுடைய அருமை தெரியலன்னா உனக்கு எதுக்கு அதை கொடுக்கணும் அப்படின்னு வீடே சேர்ந்து சொல்லிடும். உனக்கு படிப்போட அருமை தெரியலையா, உனக்கு கொடுக்க வேண்டாம், படிக்கிற பிள்ளையே படிக்க வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி விட்டுடுவாங்க. இப்போ வீட்டில் 5 குழந்தைங்கள்ல ஏதாவது ஒரு குழந்தை நல்லா படிக்குதுன்னா 4 பேர் நல்லா படிக்கலைன்னா அந்த 4 பேருடைய படிப்புக்கான செலவையும் சேர்த்து ஒரு குழந்தை கிட்ட கொடுத்துருவாங்க. ஆனால் இப்போ அப்படி இல்லை. வீட்டில் 2 குழந்தை இருந்தாலும் ஒரு குழந்தை இருந்தாலும் படின்னு படித்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இப்போ அது கட்டுப்படி ஆகுது, அப்போ எங்களுக்கு அது கட்டுப்படி ஆகாது. அப்போ வாட் டஸ், உங்களுக்கு கனவுக்கான வாய்ப்பு இருக்குது. நாடு மிகவும் இளமையான நாடாக இருக்குது. இந்தியா மாதிரி உலகத்தில் இந்த நிமிடத்தில் இளமையான நாடு கிடையாது. இந்தியாவுடைய 60% இளைஞர்களாக இருக்காங்க. 40 வயதுக்கு கீழே இருக்கிறவங்களும் இளைஞர்கள் சொல்கிறோம். நீங்கள் எல்லாம் 24 வயதுக்கு உட்பட்ட நபர்களாக இருக்கீங்க. You are so young, you are so strong. அப்படி இருக்கும் பொழுது நீ கனவு கண்டாது நிறைவேறும். அது நிறைவேறாமல் போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்படி எடுத்துட்டோம்னா வாட் டஸ் டி ஸ்டாண்ட் ஃபார்? என்னை பொறுத்த வரைக்கும் 3 விஷயங்கள் ஒரு கனவுல டிக்கு வரும். ஃபர்ஸ்ட் ஒன் டேரிங் அப்படிம்போம், டிஏஆர்ஐஎன்ஜி. டேர் அப்படின்னா தைரியம்னு அர்த்தம். ஹவு டே யூ அப்படின்னு கேட்போம். என்ன தைரியம் இருந்தால் என்கிட்ட இது கேட்பேன் அப்படின்னு. டிஏஆர்ஐஎன்ஜி, டேரிங், துணிச்சல். அசாத்தியமான துணிச்சல் வேணும் கனவுகள் வைக்கிறதுக்கு. சாதாரணமான ஆட்களுக்கு கனவுகள் கிடையாது, ஆசைகள் மட்டும்தான். அந்த ஆசைகள் எல்லாம் அழகான சோப்பு கொப்பளங்கள் மாதிரி வண்ண வண்ணமாக வருமே தவிர within a fraction of a second they will burst. ஆனால் கனவு அப்படிங்கிறது கல்லால் ஆனது, செதுக்கணும். அப்படி வந்தால் சாதாரண சோப்பு கொப்பளம் அல்ல அது. they are not soap bubbles. அப்போது கனவு காண்றவனுக்கு தைரியம் வேணும், துணிச்சல் வேணும். எல்லார் முன்னாலையும் நின்று பார்த்து அப்பா கிட்டேயோ அம்மா கிட்டேயோ அதை சொல்கிறதுக்கு தைரியம் வேணும். எல்லாரும் போன பாதையாக இருக்கலாம், எல்லாரும் இன்ஜினியர்ஸ் அந்த பாதையில் போகலாம். இல்லைம்மா, ஐ வுட் லைக் டு பிகம் அ சவுண்ட் இன்ஜினியர். சவுண்ட் இன்ஜினியர்னா அம்மாக்கும் அப்பாவுக்கும் அது புரியாததாக இருக்கலாம். இல்லைம்மா, அதுக்கு பெரிய ஒரு ஸ்கோப் இருக்குமா, எங்கே இருக்குது, எங்கே போய் படிக்கணும்? நான் எங்கள் காலத்துலலாம் மும்பை தான் போய் ஆகணும், வழி கிடையாது. இப்போ சென்னையே இருக்கலாம், அட்வான்ஸ் ஸ்டடிக்கு அப்ராட் போகலாம். இதெல்லாம் அழாமல், அடம்பிடிக்காமல், சாப்பிட மாட்டேன்னு கத்தாமல், வீட்டில் உங்கள் ரூம்குள்ளே போய் கதவை தாள் போட்டுக்கிட்டு 2 நாளைக்கு வெளியில் வர மாட்டேன் அப்படின்னு பிடிவாதம் பண்ணாமல், ஒவ்வொரு தடவை அப்பா கேட்கும்போதும் ஒவ்வொரு தடவை அம்மா கேட்கும்போதும் அவங்க கையை பிடிச்சி உட்கார வச்சு அவங்க கண்ணை பார்த்து ஒவ்வொரு முறையும் உன் கனவை தெளிவாக சொல்ல தைரியம் வேணும். அதுக்கு முதுகெலும்பு வேணும். அதனால தான் சொல்கிறேன், நீ கிரிக்கெட் விளையாடணும்னு சொல்லணும்னு நினச்சாலும் சரி, இல்லை மிகப்பெரிய சர்ஜன் ஆகணும்னு நினைச்சாலும் சரி, இஸ்ரோவில் விஞ்ஞானி ஆகணும்னு நினைச்சாலும் சரி, பெரிய வேளாண் புரட்சி கொண்டு வரணும்னு சொன்னாலும் சரி, இந்த நிமிடம் விதை போட்டுட்ட அப்படின்னா அது உன்னுடைய கனவு, உன்னுடைய குழந்தை. அப்பா அம்மா கூட குழந்தையை பெற்று வளர்த்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லும்போது அம்மாவுக்கு 10 மாதம் தான் அது. ஆனால் ஒரு கனவை தூக்கணும் அப்படின்னா ஆயுள் முழுவதும் தூக்கணும். 10 தடவை நம்ம கீழே விழுவோம், 10 தடவை நாம கீழே விழுந்தாலும் விழலாமே தவிர நம்ம தூக்கிட்டு வரக்கூடிய அந்த கனவு கீழே விழக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு தைரியம் வேணும். அப்போ உண்மையான முதுகெலும்பு இருந்தால் மட்டும்தான் கனவுகளை தூக்கி நடக்க முடியும். யூ ஹாவ் டு ஹாவ் அ பேக் போன் மேட் ஆஃப் அயர்ன் அண்ட் ஸ்டீல். அப்போ என்னை பொறுத்த வரைக்கும் ட்ரீம் அப்படின்னு எடுத்தீங்கன்னா டி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் டேரிங், துணிச்சல் வேணும். அடுத்தது என்ன தெரியுமா? அதே டீல 2வது குணம் டிசிப்ளின். ஒழுங்கு இல்லாமல் கனவுகள் நிறைவேறாது, கனவுகள் சிதைந்து போகும். அதுக்கு என்ன ஒழுக்கம் தேவையோ அந்த ஒழுக்கம் வேணும். சச்சின் ஆஹா ஆஹா, விராட் கோலி ஆஹா ஆஹா எல்லாம் சொல்லலாம். நீயும் நானும் வீட்டில் உட்காந்துட்டு அந்த டிவி முன்னால் ஏதோ கையில் இருக்கிற பாப்கார்னையோ அம்மா பண்ணி கொடுத்த பஜ்ஜியோ சாப்பிட்டுட்டு அழகாக கமெண்ட் அடிச்சுட்டு உட்காந்துருப்போம். ஆனால் அந்த களத்தில் போய் நிற்கணும் அப்படின்னா அதற்கான டிசிப்ளின் வேணும்.
ஒரு 12 வருஷத்துக்கு முன்னால விராட் கோலி உருவம் எப்படி இருந்தது, இப்போ விராட் கோலி எப்படி இருக்காருன்னு பார். விராட் கோலியோட இன்டர்வியூ கிடைச்சதுன்னா அதை தயவு செஞ்சு போய் எடுத்துப்பார். விராட் கோலி இப்போ பார்த்தா ரொம்ப சப்பியான ஒரு குழந்தை மாதிரி இருந்த காலங்கள் உண்டு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா he is a machine, run making machine. மீண்டும் மீண்டும் எத்தனை ஓட்டங்கள் வேண்டுமோ அத்தனை ஓட்டங்களையும் கொண்டு வரக்கூடிய ஒரு மெஷின் மாதிரி உடம்ப மாற்றி வச்சிருக்காரு. அப்போ என்ன பண்றீங்க? எல்லாரும் கத்தலாம், அத்தனை பேரும் கூட இருந்து கத்தலாம், அத்தனை பேருக்கு நடுவில் யார் கத்துறதும் காதுல விழாம ஒரு கேட்ச்னா ஒரு கேட்ச், ஒரு பால்னா ஒரு பால், 100 இல்ல மனசுல இருக்கும், அடுத்த பந்தை எப்படி அடிக்கணும்னு மனசுல இருக்கும். அப்ப என்ன வேணும்? டிசிப்ளின். ஏதாவது ஒரு ஒழுக்கத்துக்குள்ள வரல நாம அப்படின்னா, சட்டத்திட்டத்துக்குள்ள நாம வரல அப்படின்னா முடியாது. எத்தனை 1000 ஆண்டுகள் ஆனாலும் சூரியன் கிழக்குல தான் உதிக்கணுங்கிற நியதிப்படி அப்படிதான் உதிக்கும். எறும்புகள் இப்படிதான் போகும் அப்படின்னா இப்படிதான் போகும். பூ இப்படிதான் பூக்கும்னா இப்படிதான் பூக்கும். நீ என்ன முயற்சி பண்ணாலும் வேப்பம்பூல மல்லிப்பூவையோடைய வாசனையோ மல்லிப்பூல ரோஜா பூனுடைய நிறத்தையோ உன்னால கொண்டு வர முடியாது. அப்படி கொண்டு வந்தாலும் செயற்கையாக இருக்குமே தவிர இயற்கையாக அடுத்தது வராது. அப்ப ஏதாவது ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள நீ வரணும். அது காலையில் எழுந்திருக்கிற கட்டுப்பாடாக இருந்தாலும் சரி, தாய் தகப்பன் சொல்றதை கேட்கிற கட்டுப்பாடாக இருந்தாலும் சரி, உன்னுடைய சுய ஆசைகளை நகர்த்திட்டு என் கனவை நோக்கி நான் போறேன், அதை நோக்கி நான் போகும்போது இடையில என்ன வந்தாலும் நான் இதை என்னை விட்டு கொடுக்க மாட்டேன். ஸோ டேரிங், டிசிப்ளின், அசைக்க முடியாத உறுதி, டிட்டர்மினேஷன். என்னை பொறுத்த வரைக்கும் கனவு இந்த இந்த 3 அஸ்திவாரத்துல தான் இருக்கு, இல்லைன்னா ஆட்டங்கன்றும். அதனால தான் நான் சொன்னேன், எண்ணியர் எண்ணியாங்கு எய்துவர். நினைச்சவங்க நினைச்ச மாதிரியே சாதிப்பாங்க. ப்ரொவைடட் எண்ணியர் திண்ணியராக பெறின். திண்மைனா உறுதின்னு அர்த்தம். வள்ளுவர் என்னைக்கோ சொன்னது இந்த தேதிக்கு பொருத்தமாக இருக்கு. அப்ப இந்த 3 உங்ககிட்ட இருக்கான்னு தேடிப்பார். யார் கேட்டாலும், மேம் நான் கண்டிப்பாக ஹிஸ்ட்ரி மேஜர் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் மேம், பிஏ ஹிஸ்ட்ரியா அப்படிம்பாங்க. இல்லை, ஹிஸ்ட்ரி மேஜர் பண்ணுறேன், மாஸ்டர்ஸும் பண்ணுறேன், அதுக்கப்புறம் ஐ எம் கெட்டிங் இன்டு சிவில் சர்வீஸ்குள்ளே நான் போகிறேன். நாட்டினுடைய வரலாறு, உலக வரலாறு கண்டிப்பாக எனக்கு தெரியணும். தெரிஞ்சால் மட்டும்தான் என்னால் சொசைட்டியை பற்றி புரிஞ்சுக்க முடியும். இல்லை, நான் சோஷியாலஜி பண்ணுறேன், மறுபடியும் சோஷியாலஜி பண்ண போகிறேன், எம்ஏ சோஷியாலஜி பண்ணுறேன், அதுக்கப்புறம் மேலே போகிறேன். கேட்குறவங்க என்ன கேட்பாங்க? என்ன இன்ஜினியரிங்கா? இல்லை. மெடிசன் பண்ணுறியாப்பா? இல்லை. லாவா? இல்லை. காமர்ஸா? இல்லை. என்ன பண்ணுறீங்க? நான் பிஏ சோஷியாலஜி பண்ணேன். சோஷியாலஜியா? நிறைய மார்க் வாங்கியிருக்கேன்? இல்லையே. நான் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர். என்ன படித்தோம் ஐஏஎஸ்க்கு போகலாம், ஆனால் எனக்கு சமுதாயத்தை பற்றி படிக்கணும்னு தோணுச்சு, அதனால எடுத்தேன். நம்ம படிப்பை பற்றி யாரும் எடை போட முடியாது. அந்த எடை போட வேண்டியது நீ தான். இட்ஸ் நாட் வாட் எஜுகேஷன் டஸ் டு யூ, வாட் யூ டூ வித் எஜுகேஷன். கல்வி என்ன ஒன்று பண்ணுதுன்னு இல்லை, கல்வியால் நீ என்ன பண்ணுற. இப்போ ரெடி ஆயிடுச்சு இல்லையா? டேரிங்காக இருக்கணும், கண்டிப்பாக டிசிப்ளின்டாக இருக்கணும், டிட்டர்மினேஷன், அசைக்க முடியாத நங்கூரம் பாய்ச்சின மாதிரி ஒரு இது. அடுத்தது ஆர், DREAM, ஆர். அப்போ ஆர் வந்தாச்சு அப்படின்னு சொன்னா, ஆர் இஸ் ஃபார் ரெடினஸ். ஒரு ட்ரீமை கையில் தூக்கணும்னா தயாராக இருக்கணும். எங்கேயோ பராக் பார்த்துருக்கணும், கையில் கொண்டு வந்து கொடுக்க முடியாது. தயாராக இருக்கணும். அதற்காக மனசு அந்த அளவுக்கு துரிதமான கதியில் இருக்கணும். ஆல்வேஸ் ரெடி, எவர் ரெடி. எப்போ ஆனாலும் திரும்பி பார்க்குறது. என்னுடைய டிஃபென்ஸில் இருக்கிற என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அதான் சொல்லுவாங்க. லெஃப்டினன்ட் கர்னலாக, மேஜராலாம் இருக்கக்கூடிய என்னுடைய குழந்தைங்க அதான் சொல்லுவாங்க. இருக்கிற இடம் எங்கே இருக்காங்க அப்படின்னு சொன்னால் இந்தியாவோட பார்டரில் இருக்காங்க. அங்கே உட்காந்துருக்கிற குழந்தைங்க அதான் சொல்லுவாங்க, என்னடா ரொம்ப முக்கியமான விஷயம் ரெடினஸ். ஷூ லேஸ் கூட கட்ட முடியாது, பக்கிள் போட முடியாது. எப்போவுமே ஷூ லேஸ் டைட்டாக தான் இருக்கும், பக்கிள் போட்ட மாதிரி இருக்கும், கையில் இருக்கக்கூடிய வெப்பன் லோடடாக தான் இருக்கும். கூப்பிட்டு ஓடுற நேரம் கூட கிடையாது, கண்ணிமைக்கும் நேரத்தில் அங்கே போய் நிற்கணும். அப்படின்னா வாழ்க்கையில் என்னைக்காவது நீங்கள் அவ்வளோ ரெடியாக இருந்திருக்கீங்களான்னு சொல்லி பார்க்கலாம். வகுப்புக்கு போகிறோம், ஹேவ் யூ எவர் பீன் ரெடி? கொட்டாவி வராமல் உட்காந்துருக்கோமான்னு யோசிச்சு பாரு. ஆசிரியர் தான் கொட்டாவி விடாமல் பேசிட்டு இருந்திருப்பாங்க. நீங்கள் அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த கொட்டாயை விட்டுட்டு யாரோ பேசுகிறாங்க என்னமோ நம்ம உட்காந்துட்டு இருக்கோம்னா, இதே மனநிலையில் ஒரு மருத்துவர் இருக்காரு, நமக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்களுக்கு அன்றைக்கி சர்ஜரி. அங்கே போய் அவங்களுக்கு சர்ஜரி பண்ணும்போது டாக்டர் கொட்டாயை விட்டுட்டு இருந்தாரு மாஸ்க்குக்கு பின்னாலன்னா எப்படி இருக்கும்? இல்லை, இந்த ஃப்ளைட்டில் ஏறி இருக்க பைலட் கொட்டாயை விட்டுட்டே பைலட் வண்டி எடுக்க போகிறாரு, ஃப்ளைட் எடுக்க போகிறாரு, எப்படி இருக்கும்? இப்போ யாருக்கும் எதுக்கும் அவகாசம் கிடையாது. இல்லை, கொட்டாயை விட்டுட்டு அடுத்து பவுலர் வரும்போது கொட்டாயை விட்டுட்டே அங்கே விராட் கோலி நின்றுட்டு இருக்காரு, முடியிற காரியம்னு நினைக்கிறேன் நீ. அவங்க வேற நீ வேறையா என்ன? இல்லை, வகுப்பில் உட்காந்துருக்கிற மாணவனுக்கும் அங்கே இருக்கக்கூடிய விமானத்தை ஓட்டுற அந்த விமான ஓட்டியும் வேற வேற மேம். இல்லைப்பா, வகுப்பில் நீ எப்படி இருக்கியோ அப்படித்தான் நாட்டை காப்பாற்றுறதுக்கு டிஃபென்ஸ்லையும் இருப்பேன். வகுப்பில் எப்படி இருக்கியோ அப்படித்தான் நாளைக்கு நீ டாக்டராக இருப்பேன். வகுப்பில் எப்படி இருக்கியோ அப்படித்தான் நாளைக்கு நீ பைலட்டாக இருப்பேன். வகுப்பில் எப்படி இருக்கியோ அதுதான் பிற்காலத்தில் நீ இருப்ப. இன்னைக்கு இந்த நிமிஷம், இந்த 7ஆம் தேதி 6வது மாதம் 2024 இந்த நிமிடம் நீ எப்படி இருக்கியோ அதுதான்
இதே தேதியில 2034 மேடைக்கு நீ வரும்போதும் இருக்கு. ஸோ நோ காம்ப்ரமைஸ் அட் ஆல். ஆர் இஸ் ஃபார் ரெடினஸ். அடுத்தார் ரெஸ்பெக்ட். உன் கனவுக்கு நீ மரியாதை கொடு. ரெஸ்பெக்ட் யுவர் ட்ரீம். உன் கனவை பத்தி ஒரு காலம் யாரிடமும் கிண்டலா கேலியா பேசாதே. நாளைக்கு நீ ஒரு பெரிய வேலைக்கு போகலாம், உன் வேலையை பத்தி இழிவா ஒரு நாளும் பேசாதே. நான் டீச்சரா இருக்கலாம், பேப்பர் திருத்தும் போது ரொம்ப டயர்டாக இருக்கலாம், அல்லது கிளாஸ் எடுத்துட்டு வரும்போது யாருமே கவனிக்கலப்பா, 40 பேர் கிளாஸ் எடுத்து 10 பேர் ஃபெயில், நாளைக்கு பதில் சொல்லணும் அப்படிங்கும் போது வீட்டுக்கு வந்து பேப்பர்லாம் தூக்கி போட்டுட்டு உட்காந்து குடும்பத்து முன்னால இந்த டீச்சரா இருக்கிறதுக்கு பேசாம இருக்கலாம் ஒரு நாளும் சொல்லாதீங்க. உங்களுடைய வேலையை ஒரு நாளும் யார்கிட்டையும் இழிவுபடுத்தி பேசாதீங்க. உங்களுக்கு உங்க கனவு மேல மரியாதை இல்லைன்னா யாருக்கும் இருக்காது. நோபடி வில் கிவ் ரெஸ்பெக்ட். யார் என்ன சொன்னாலும் சரி தோளை நிமித்தி. அதனாலே நான் என்ன சொல்வேன், நான் மேடை பேச்சாளர்கள் நான் ஆசிரியர்னு சொல்லுவேன், ரொம்ப கர்வமா சொல்லுவேன். என்ன காரணம் தெரியுமா? ஆசிரியருக்கும் ஆண்டவனுக்கும் மட்டும்தான் பிறப்பும் கிடையாது இறப்பும் கிடையாது. என்னுடைய ஆசிரியர் எனக்குள்ள உயிரோடு இருக்காங்க, நான் என் மாணவனுக்குள்ள உயிரோடு இருக்கேன் அப்படின்னா ஆசிரியருக்கும் ஆண்டவனுக்கும் பிறந்த தேதி இறந்த தேதி கிடையாது. கர்வமா சொல்வேன். எந்த சினிமால யார் வேணாலும் டீச்சர்னா ஒரு கோமாளி, டீச்சர்னா ஒரு கிளவுன், டீச்சர்னா ஜோக்கர், எந்த திரைப்படத்துல எந்த ஊடகத்துல யார் கிண்டல் பண்ணாலும் கவலையே படாம யாராவது மேடம் நீங்க அப்படின்னு கேட்டா மேடை பேச்சாளர் அதான் இதை எதுவும் சொல்ல மாட்டேன். ஐ எம் அ டீச்சர் அப்படின்னு சொல்லுவேன். அவ்வளோ கர்வம் எனக்கு, அவ்வளோ பெருமை எனக்கு. தெரியும் என் கனவை நான் மதிக்கவில்லை என்றால் யாரும் மதிக்க மாட்டார்கள். ஊர் மதிக்க வேண்டிய தேவையில்லை, என் உள்ளம் மதித்தால் போதும், என் மனசு மதிச்சா போதும். அப்போ என்ன பண்றோம்? ஆர் உன்னுடைய கனவு. ஆர் இஸ் ஃபார் ரெடினஸ், ஆர் இஸ் ஃபார் ரெஸ்பெக்ட். அடுத்த ஆர் தெரியுமா? ரிசோர்ஸ்ஃபுல்னஸ். ரிசோர்ஸ்ஃபுல் அப்படின்னா என்ன? இது இல்லைன்னா அடுத்தது என்ன பண்ணி இதை சரி பண்ணலாம்? ஒரு ப்ராப்ளம் சால்விங். என்னுடைய ட்ரீமுக்கு இது தடைக்கல்லாக இருக்கு, என்ன பண்ணினா இதை என்னால் சரி பண்ண முடியும், இதை தாண்டி என்னால் எப்படி போக முடியும்? தடைக்கற்கள் இருந்துகிட்டே இருக்கும். நீ தண்ணீர்கிட்ட படிக்க வேண்டிய ஒரு அழகான பாடம் இருக்கு. நதிக்கு நடுவில் நீ எத்தனை கல்லை வச்சுட்டே போனாலும் கல் இருக்கிற இடத்துல அப்படியே தான் நின்றுட்டு இருக்கும். தண்ணி என்ன பண்ணியிருக்கும் தெரியுமா? அடியில் ஒரு வழியை தேடி எங்கேயாவது தாண்டி போயிருக்கும். தண்ணிக்கிட்ட படிக்க வேண்டிய பாடம் அதுதான். குடிக்கிறதுக்காக தான் ஒரு பாட்டிலில் தண்ணி வச்சுருக்காங்க, சொம்பில் தண்ணி வைக்கலாம், குடத்துல தண்ணி வைக்கலாம், அண்டால வைக்கலாம், பெரிய ட்ரம்மில் வைக்கலாம், இல்லை மேலே ஓவர் ஹெட் டேங்க்கில் தண்ணி வைக்கலாம், இல்லை டேமில் தண்ணி அடக்கி வைக்கலாம். 10 வருஷத்துக்கு அப்புறம் இந்த பாட்டில் கேப்பை திறந்து தண்ணியை கீழே கொட்டிப்பாரு, பாட்டில் மாதிரி இருக்காது. தண்ணி தன் தன்மையை விடாது. எதுக்குள்ளே நீ அடைச்சி வச்சாலும் அதுக்குள்ளே அடப்பட்டு இருக்குமே தவிர தன்னுடைய தன்மையை ஒரு நாளும் இழக்காது. அப்போ என்ன பண்ணுவேன்? ரிசோர்ஸ்ஃபுல். இந்த பிரச்சனையை எப்படி தீர்க்கலாம்? என் கனவுக்கு இது முட்டுக்கட்டையா இருக்க, எப்படி மாறலாம்? டிஆர். அடுத்தது இ வருது இல்லையா? இந்த இ ஃபர்ஸ்ட் ஒன் எஃபர்ட். யாரோ தூக்கி கொண்டு போய் என்னை பல்லக்கில் உட்காந்து யாரோ 4 பேர் தூக்கிட்டு போவாங்கன்னா கவலையே படாத, எப்போ வேணாலும் வழுக்கி கீழே வரலாம், எப்போ வேணாலும் வழுக்கி கீழே வந்துடலாம். எஃபர்ட் 100%க்கு 120% எஃபர்ட் போடணும். மற்றவங்க எல்லாம் 24 மணி நேரம் உழைக்கிறாங்கன்னா நான் 28 மணி நேரம் உழைப்பேன். அது எப்படி மேடம் 28 மணி நேரம் உழைப்பீங்க? அதுக்குள்ள 2வது நாள் வந்துடாதா? வராதே. இந்த 24 மணி நேரத்தை என்னால 48 மணி நேரமா இழுக்க எனக்கு தெரியும். எப்படி தெரியும் தெரியுமா? என்னுடைய சப்கான்ஷியஸுக்கு சொல்லியிருக்கேன். இந்த சப்கான்ஷியஸ் என்ன பண்ணும்? புலம்பாது. எனக்கு இது இல்லை அதனால தான் நான் இப்படி ஆயிட்டேன், அது இல்லை அதனால தான் இப்படி ஆயிட்டேன் அப்படின்னு எப்போ பாரு புலம்பிட்டே உட்காந்துருக்காது. புலம்பிட்டே உட்கார கண்டிப்பாக உன்னுடைய சக்தி எல்லாம் காணாமல் போயிடும். புலம்பாது. இன்னொன்று என்ன பண்ணாது? புகார் சொல்லாது. அவங்க சரியில்லை இவங்க சரியில்லை இவங்க சரியில்லை அது சொல்லாது. 3வது புறம் கூறாது. அவங்கள பற்றியும் இவங்களை பற்றியும் மாற்றி சொல்லாது. புறம் கூறாம புலம்பாம புகார் சொல்லாமல் இருந்தாலே 24 மணி நேரம் 48 மணி நேரமாக நீண்டிடும். அப்படிதான் வாழ்க்கையில் பெரிய நபர்கள் எல்லாம் பண்ணாங்க. யாரை பற்றியும் அவங்க புகார் சொன்னதில்லை, யார்கிட்டையும் போய் புலம்பினதில்லை, ஒருத்தரை பற்றி இன்னொருத்தர்கிட்ட காசிப் பண்ணதில்லை, புறம் சொன்னதே கிடையாது. அப்போது நீ கொண்டு வரக்கூடியது என்னுடைய ரிசோர்ஸ்ஃபுல் தாண்டி டிஆர்இக்கு வரும்போது எஃபர்ட். 100% 200% எஃபர்ட் போடும். அது எஃபர்ட் இன் ஆல் கேபிட்டல் லெட்டர்ஸ். நான் உங்ககிட்ட சொன்னேன் இல்லையா, 100 தடவை ஒத்திகை பார்த்தா 101வது தடவை நல்லா பண்ணுவேன், 101 தடவை ஒத்திகை பார்த்தா 102வது தடவை இன்னும் நல்லா பண்ணுவேன். எத்தனை மேட்சஸ் உங்களுக்கு ஐபிஎல்னு விட்டு ஒரு நாள் கூட உட்கார இடம் இல்லாமல் உங்களுக்கு ப்ராக்டிஸ் மேட்சே வேண்டாம் அப்படிங்கிற அளவுக்கு தினம் அந்த மட்டையோடும் பந்தோடும் தான் தூங்குறீங்க அப்படின்னு சொன்னால், பெலே போய் தேடிப்பாரு. இன்னைக்கு பெலே அப்படின்னு ஃபுட்பாலில் ஹி வாஸ் அ லெஜெண்ட். பிளாக் பேர்ல் அப்படின்னு சொல்லுவாங்க, PELE. அவர்கிட்ட கேட்டாங்களாம்,
பிள்ளைகிட்ட கேட்டபோது ஃபுட்பால் விளையாடும் போது எவ்வளோ நேரம் ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டபோது அவர் சொன்னாராம், ஒரு 8 மணி நேரம் ப்ராக்டிஸ் பண்ணுவேன். 24 மணி நேரத்தில் 8 மணி நேரம். சரி, ப்ராக்டிஸ் முடிஞ்சதுன்னா அதுக்கப்புறம் ஃபுட்பால் விளையாடுறத பார்த்துட்டு இருப்பேன். அதுக்கப்புறம் ஃபுட்பால் பற்றி பேசிகிட்டு இருப்பேன். அதுக்கப்புறம் அதை பற்றி இருக்கிற விஷயங்கள்லாம் படிப்பேன். அது இல்லைன்னா அதை பற்றி கனவு காணுவேன். 24 மணி நேரம் அதை விட்டு நான் வெளியில் போனதே கிடையாது. இதுதான் எஃபர்ட். 24 மணி நேரம். அதனால தான் உங்கள்கிட்ட சொன்னேன், டோன்ட் பி அ ட்ரீமர், பிகம் அ ட்ரீம். நீ நடந்து வந்தால் கனவு நடந்து வர மாதிரி இருக்கணும். ஒரு நடையில் அந்த மிடுக்கு இருக்கணும். அப்போது நம்ம வந்துட்டோம் E ஃபார் எஃபர்ட். ஆச்சா, அடுத்தது E ஃபார் எந்தூசியாசம். எப்பவும் அந்த உற்சாகத்தை விடாமல் இருக்கணும். எந்த நிமிஷமும் அந்த உற்சாகத்தை விடாமல் இருக்கணும். ஓடும்போது ஆவேசமாக ஓடி பாதியிலே விட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதனால தான் அவருடைய முயல் ஆமை கதையெல்லாம் வருது. ஏன் முயலையும் ஆமையும் ஒன்றா விட ஓட்டாங்கன்னு எனக்கு தெரியல. முயலோட ஓடட்டும், ஆமையோட முடட்டும். எப்பவும் சொல்லுவாங்க, முயல் வெற்றி பெற்றதா ஆமை வெற்றி பெற்றதா இல்லை, ஆனால் ஒன்று தோற்று போகும், முயல் ஆமை கண்டிப்பாக தோற்று போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ என்னாகும், தொடங்கும் போது இருக்கக்கூடிய எந்தூசியாசம் கடைசி வரைக்கும் இருக்கிறது இல்லை. அப்போது எஃபர்ட் ஆச்சு. எந்தூசியாசம் மனசை பொறுத்தது, உடம்பை பொறுத்தது எனர்ஜி. எப்பொழுதும் அந்த எனர்ஜி லெவலை ஹையிலேயே வை. லாஸ்ட் ஆளாக நீ இறங்கினாலும் அதே தான் எனர்ஜி. ஃபர்ஸ்ட் ஆளாக இறங்கி லாஸ்டாக நாட் அவுட் பேட்ஸ்மேனாக வெளியில் வந்தாலும் அதே தான் எனர்ஜி. என்ன ஆனாலும் சரி, அந்த எனர்ஜி லெவல் என்ன ஆகக்கூடாது, ஒரு நாளும் கீழே வரக்கூடாது. எனக்கு கடைசி கிளாஸ் எல்லாம் வரும், காம்போசிஷன் கிளாஸ் கடைசியாக வரும். காலேஜ் லெவலில் யோசிச்சு பாரு, எல்லாம் ஃபுல் வோல்டேஜில் குழந்தைங்களுக்கு தூக்கம் போயிட்டு இருக்கிற நேரமாக இருக்கும். அப்போ கூட நான் என்ன பண்ணக்கூடாது தெரியுமா, கொட்டாவி விட்டுட்டு கிளாஸ்க்குள்ளே போகக்கூடாது. பிகாஸ் a teacher is a reservoir of energy. அந்த மிகப்பெரிய சக்தியின் ஊற்றுக்கண்ணாக டீச்சர் இருக்கணும் அப்படின்னு நான் நினைப்பேன். உட்காந்து வகுப்பெடுக்க கூடாது அப்படின்னு நினைப்பேன். என்ன காரணம்னு இதுவே தான். அப்போ என்னெல்லாம் இருக்கும், எனக்கு எஃபர்ட் கண்டிப்பாக இருக்கணும், முயற்சி இருக்கணும், ஊக்கம் இருக்கணும், எனர்ஜி, அந்த சக்தி ஒரு நிமிஷம் கூட விடாமல் இருக்கணும். DRE ஆச்சா. அடுத்தது ஏ வரும்போது ஆட்டிடியூட் ரொம்ப முக்கியம். ஆட்டிடியூடை நம்ம நெகட்டிவாகவே பயன்படுத்துகிறோம். ரொம்ப ஆட்டிடியூட் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி பழகிட்டோம் நாம். ஆட்டிடியூட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், மிக முக்கியமானது. உன்னை பற்றிய உனது கண்ணோட்டம், உன்னை பற்றிய உனது அனுமானம், உன்னை பற்றி நீ என்ன நினைத்து கொண்டிருக்கிறாய், தட் இஸ் தி ஆட்டிடியூட். அதுவும் ஆல் இன் கேபிட்டல் லெட்டரே போடு. A ஃபார் ஆட்டிடியூட். அடுத்தது A ஃபார் அலர்ட்னஸ். அந்த ரெடினஸ் சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி வரக்கூடியது. ஹவு அலர்ட் ஆர் யூ கோயிங் டு பி. அடுத்து A எத்தனை பேருக்கு இருக்குன்னு தெரியல, அக்செப்டிங், ஏற்றுக்கொள்வது. ஏன்னா ஓடும் பொழுது முதல்ல 2 தடவை கீழே விழலாம், விழறதுல தப்பே இல்லை. ஐயோ விழுந்துட்டியா அப்படின்னு எல்லாம் கேட்கலாம். எல்லாரும் நீ விழுந்ததை பார்ப்பாங்க, எழுந்ததை நீ மட்டும்தான் பார்ப்ப. 20 தடவை விழுந்துட்ட அப்படின்னு சொல்றவங்க கிட்ட சிரிச்சுட்டே சொல்லு, 21வது தடவையே எழுந்திரிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லு. அக்செப்டிங். ஆமாம் விழுந்துட்டேன், வாட் நெக்ஸ்ட். ஆமாம் விழுந்துட்டேன், இப்போ எழுந்திருக்க போறேன். விழறதுல பிரச்சனை இல்லை, விழுந்தே கிடந்தாதான் பிரச்சனை. விழணும், எப்படின்னு விழணும்னு தெரியும், விழறதுக்கு பதிலாக அப்புறம் எழுந்திருக்க தெரியணும், அடுத்தவனை கீழே தள்ளி விழ வைக்காம இருக்க தெரியணும், விழுந்தவனுக்கு கை கொடுக்கவும் தெரியணும். இது எத்தனையும் தெரியணும்னா விழுந்துதான் ஆகணும், வேற வழி கிடையாது. அப்போ விழுந்த வேகத்தில் எழுந்திருக்கிற அப்படின்னா that is something very important. Your attitude is important. How alert you are is very important. How accepting you are, that is very important. Right? DREA ஆயிடுச்சா. M. First M, mindful. Mindful அப்படின்னா இங்கே இருந்தா இங்கே இரு அப்படின்னு அர்த்தம். வகுப்புல இருந்தா வகுப்புல இரு அப்படின்னு அர்த்தம். கனவு காண போறியா, கனவு மட்டுமே காணு, திரும்பி எல்லாரையும் கண்டுட்டு இருக்காதே அப்படின்னு அர்த்தம். அப்போ பீயிங் மைண்ட்ஃபுல், M ஃபார் மைண்ட்ஃபுல். ரைட். அடுத்தது பி மெச்சூர்ட். பி மெச்சூர்ட், கொஞ்சம் கூட புரிதலோடு, பக்குவத்தோடு, மன முதிர்ச்சியோடு. ஆமாம் வாழ்க்கையில் தடைகள் வரும், ஆமாம் என்னுடைய இலக்கை நோக்கி நான் போகும்போது 10 கீழே விழும், 10 கையில் கிடைக்கும், இட்ஸ் ஓகே. உட்காந்துட்டு இருக்கக்கூடாது, அடுத்த முயற்சிக்குள்ளே நான் இறங்கணும். அப்போது எம்முக்குள்ளே வந்தோடனே பி மைண்ட்ஃபுல், பி மெச்சூர். இதெல்லாம் பண்ணி உன்னுடைய கனவு நினைவேறும் தானே. பி மெக்னானிமஸ்,
உன் கனவை எல்லோரோடும் பகிர்ந்து கொள், கனவின் பயனை எல்லோரோடும் பகிர்ந்து கொள். எனக்கு மட்டுமே வேண்டும் என்று நீ மட்டுமே தக்க வைத்து கொள்ளாதே. உன் கனவு உன்னுடையது, கனவுக்கான உழைப்பு உன்னுடையது. ஆனால் அந்த கனவினுடைய பயன் எல்லோருக்கும் சென்று சேர வேண்டும். அது நான் கடைசியாக கொண்டு வந்து வைக்கிறேன். மெக்னானிமஸ், பி ஆஸ் ப்ராட் மைண்டட் ஆஸ் பாசிபிள். எவ்வளோ விசாலமாக மனதை வச்சுக்க முடியுமோ அவ்வளோ விசாலமாக உன் மனதை கொண்டு போ. விசாலமாக மனது ஆகும்போது நீ செய்யக்கூடிய எல்லாவற்றினுடைய பயன்களும் கிடைக்கும். இப்போ எப்படியும் ஸ்கூல் ரீஓப்பன் ஆகுது இல்லையா? ரீஓப்பன் ஆகும்போது சின்ன சின்ன அசைன்மெண்ட் கையில் எடுத்துக்கும். சின்ன சின்ன விஷயங்கள்னு நான் சின்னதுன்னு எதையுமே சொன்னது, எல்லாம் பெரிய விஷயங்கள் தான். ஒவ்வொரு கண்டுபிடிப்பை பற்றியும் பாரு. இதை யார் கண்டுபிடிச்சிருப்பாங்க? பென்சில் ஷார்பன் பண்ண போறியா, ஷார்பனர் யார் கண்டுபிடிச்சிருப்பாங்க? போய் தேடிப்பாரு. இதை எங்கள் டேபிள் மேலே எரேசர் வச்சுருக்காங்க. மரத்துலேருந்து ரப்பர் அப்படியே உருகி வந்து எரேசராக உட்காருமா என்ன? கண்டிப்பாக இல்லை. அதற்கு பதப்படுத்த வேண்டியதெல்லாம் இருக்குது. எரேசர் யார் கண்டுபிடிச்சிருப்பாங்க? ரப்பர் சரி கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது பென்சில் ரவுண்ட் ஷேப்பில் யார் கண்டுபிடிச்சிருப்பாங்க? பால் பாயிண்ட் பென் யார் கண்டுபிடிச்சிருப்பாங்க? இல்லையா? ஒவ்வொன்றா ஒரு சேஃப்டி பின் யார் கண்டுபிடிச்சிருப்பாங்க? ஒரு ஜெம் கிளிப் யார் கண்டுபிடிச்சிருப்பாங்க? சரி, உங்களுக்கு போனீங்கன்னா ஒரு ஸ்டேப்பிள் பண்ணணும், 4 பேப்பரை ஒன்றா வச்சு ஸ்டேப்பிள் பண்ணணும். என்னைக்காவது குமிஞ்சு பார்த்துருக்கியா அந்த ஸ்டேப்பிள் பின்னை? இப்படி வந்து உள்ளுக்குள்ளே அது லாக் ஆகணும். யாரோ கண்டுபிடிச்சிருக்காங்கல்ல. அந்த ஸ்டேப்லர் கன் யாரோ கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸ்டேப்லர் பின் போய் மாட்டிச்சு அதை எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு முனை வைக்கணும் அப்படின்னு யாரோ அதை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒரு ஹெல்மெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய கட்டிடம் கட்டக்கூடிய அந்த வேலைக்காரர் அவர் தலையில் போட்டிருக்கக்கூடிய கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர் தலையில் போட்டிருக்கக்கூடிய ஹெல்மெட் வேறையாக இருக்குது. ஒரு கார் ரேஸில் காருக்குள்ளே அந்த நபர் போட்டிருக்கிற ஹெல்மெட் வேறையாக இருக்குது. சரி, நான் பார்க்கக்கூடிய இந்த கிரிக்கெட் மேட்ச்சில் அவங்க போட்டிருக்கக்கூடியது வேறையாக இருக்குது. ஒரு காலத்தில் அந்த ஹெல்மெட் எல்லாம் இல்லாமல் இருந்ததெல்லாம் இருக்குது. போய் தேடிப்பார், தேடிப்பாருன்னா தெரியும். பாடி லைன் அப்படின்னு ஒன்று போய் தேடிப்பார். பாடி லைன் இன் கிரிக்கெட் அப்படின்னு தேடிப்பார். உன் உடம்பை நோக்கியே வரும் பந்து, உடம்பை நோக்கியே பந்து வரும். அவங்கள காப்பாற்றிக்கணும். இப்போ காமெண்டேட்டராக இருக்கக்கூடிய காவஸ்கர் எல்லாம் ஹெல்மெட் போட்டெல்லாம் ஆடினது கிடையாது. ஆனால் இப்போ ஹெல்மெட் இல்லை அப்படின்னு சொன்னால் பெரிய விஷயமாக போகும். அதுவும் முதல்ல எப்படி இருந்தது? இது வரைக்கும் இருந்தது. அப்புறம் பந்து இங்கே வந்து அடிச்சதுன்னா தெரியும், இங்கே பட்டுடும். அதான் இதையும் கவர் பண்ணணும். இப்போ நீ பைக்கில் போறியா, நீ போட்டிருக்கக்கூடிய ஹெல்மெட்டில் பாரு, ஜா லைன் கம்ப்ளீட்டாக கன்வெர்ட் ஆகிருக்கணும். போருக்கு ஒரு காலத்தில் போகும்போது அவங்களும் தலைக்கவசம்னு ஒன்று தயாரிச்சிருந்தாங்க. அது எது வரைக்கும் ப்ரொடெக்ட் பண்ணிச்சு. அப்போ எப்படி இவால்வ் ஆகி வந்துட்டு இருக்குன்னு பாரு. ஒரு சின்ன பொருள், முதல்ல மைக் அப்படிங்கிறது இங்கேயாக இருந்தது. அதுக்கப்புறம் இப்படி ஒரு ஹேண்ட் மைக் வந்தது. அதுக்கப்புறம் ஒரு கார்ட்லெஸ் அப்படின்னு ஒன்று வந்தது. அப்புறம் ஒரு காலர் மைக் அப்படின்னு ஒன்று வந்தது. இப்போ ஹெட்ஃபோனோட சேர்த்து ஒரு மைக் மாதிரி வருது. யாரோ ஒருத்தர் நீயும் நானும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வாழ்க்கை தரத்தை உயர்த்தி 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 கொண்டு போயிட்டே இருக்காங்க. வெறும் மொபைல் ஃபோன் மட்டும் இல்லை, அடுத்த தலைமுறைக்கு போகிறது. ஒவ்வொரு விஷயமும் அடுத்த தலைமுறைக்கு போயிட்டு இருக்கு. அப்போ உனக்கு கனவு காணணும் அப்படின்னா யாரெல்லாம் எனக்கு முன்னால கனவு கண்டாங்க, யாரெல்லாம் எதெல்லாம் கண்டுபிடிச்சாங்க, எதெல்லாம் கண்டுபிடிச்சு எனக்கு எங்கே கொண்டு வந்து கொடுத்தாங்க. முடிக்கும் போது நான் மறுபடியும் சொல்றேன், வால்டர் ஹண்ட்னு ஒரு நபர். இந்த வால்டர் ஹண்ட் 1847, நம்ம எங்கே இருக்கோம்? 7th of June 2024 உட்காந்துருக்கோம். நான் சொல்றது என்ன, 1847 ஆச்சு. இவ்வளோ வருஷங்கள் போயாச்சு. நம்மளெல்லாம் நம்ம தாத்தாக்கும் பாட்டிக்கும், அவங்களுக்கும் தாத்தாக்கும் பாட்டிக்கும் முன்னால 1847 ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சாரு. வால்டர் ஹண்ட்னு அவருக்கு பேரு. ஹி வாஸ் அ மெக்கானிக். என்ன கண்டுபிடிச்சாரு தெரியுமா? சேஃப்டி பின். ஒரு சேஃப்டி பின்னை கண்டுபிடிச்சாரு. சேஃப்டி பின்னை கையில் எடுத்து பார்த்துருக்கீங்களா? அது ஷேப்பை என்னைக்காவது பார்த்துருக்கியா நீ? அது எப்படி போய் மாட்டுதுன்னு பார்த்துருக்கியா? உள்ள அதனுடைய தலைப்பகுதியை கண்டுபிடிக்கணும்னு எத்தனை தடவை வரைஞ்சு அவர் பார்த்துருக்கணும்னு பார்த்தியா? கீழே இருக்கக்கூடிய ஸ்ப்ரிங் மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா திஸ் வில் நாட் கோ லாக் இட் செல்ஃப். அப்போ ஒலிம்பிக் கேம்ஸில் முன்னால் உன்னுடைய பெரிய நம்பர் என்ன நீ அப்படின்னு பின்னால் உன்னுடைய நம்பர் மாட்டணும்னா அதுக்கும் இன்னும் சேஃப்டி பின் தான். ஸ்கூல் பேட்ஜ் அப்படின்னா அதுக்கு பின்னாலேயும் அந்த சேஃப்டி பின் தான். அந்த சேஃப்டி பின் பலவிதமான பரிணாம வளர்ச்சி தாண்டி மனிதன் இவ்வளவுதான் நம்ம உருவம் அப்படின்னு மனிதன் பரிணாம வளர்ச்சி உச்சகட்டத்துக்கு வந்த மாதிரி 1847 கண்டுபிடிக்கப்பட்டு 48 பேட்டன்ட் வாங்கப்பட்ட வால்டர் ஹண்ட்னுடைய கண்டுபிடிப்பு பின். ஏதோ ஒரு நபர் எங்கேயோ உட்காந்து he has been chiseling, sculpting his dream. He had the daring and he had the discipline, he had the determination, he put in lot of effort. அதற்கு ஒரு எஃபர்ட் போட்டாரு. DR, he was a ready person, right? அப்படி ஒவ்வொன்றா பார்த்துட்டே வா. கடைசியில் வந்து நான் கண்டுபிடிச்சது எனக்கு மட்டும்தான் அப்படின்னு வச்சுக்காம
he was so magnanimous that அது யார் கண்டுபிடிச்சாங்கன்னு கூட தெரியாம பஸ் ஸ்டாப்ல நின்றுட்டு இருக்கும்போது ஒரு டசன் சேஃப்டி பின், இது 5 ரூபாய், இது 3 ரூபாய் அப்படின்னு யாராவது வித்துட்டு போகும்போது அவ்வளவு அலட்சியமா நீயும் நானும் பார்க்குறோம் இல்லையா? அந்த அலட்சியமா பார்க்கும்போது புரிஞ்சுக்கோ, 1847 மறுபடியும் 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 வரைஞ்சு, அதுவும் என்ன, he had to repay a loan. ஒரு $20 என்னமோ யாருக்கும் திருப்பி கொடுக்க வேண்டி இருந்தது. அது கொடுக்க முடியாம போன போது திஸ் இஸ் வாட் ஹி கிரியேட்டட். அதற்கப்புறம் எல்லாரும் அதை வச்சு பணம் பண்ணியாச்சு. அப்போ ஒவ்வொரு பொருளாக, வீட்டில் இருக்கக்கூடிய குக்கராக இருந்தாலும், வீட்டில் இருக்கக்கூடிய கத்திரிக்கோலாக இருந்தாலும், தலையில போட ஹெல்மெட்டாக இருந்தாலும், கையில் இருக்கிற மைக்காக இருந்தாலும், somebody has been sculpting the dream. கனவை செதுக்கி செதுக்கி செப்பனிட்டு 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 அடுத்த ஜெனரேஷனுக்கு அடுத்த ஜெனரேஷனுக்கு அடுத்த ஜெனரேஷன். அப்போ எங்கள் தலைமுறை என்ன பண்ணுச்சு அப்படின்னா, எங்கள் தலைமுறை ஒரு படி கட்டுவோம், அந்த படி மேலே ஏறி நின்று அடுத்த படி கட்டும், அந்த அடுத்த படி மேலே ஏறி நின்று அடுத்த படி கட்டும். அப்படி தான் எங்கள் தலைமுறை வந்தது. அப்படி தான் இத்தனை படியும் வந்திருக்கு. 15 படி நாங்கள் கட்டிட்டோம், அல்லது 20 படி நாங்கள் கட்டிட்டோம். 20 படி எப்போ கட்டி முடிச்சிருக்கேன்? இதே 7ஆம் தேதி 6வது மாதம் 2024 குழந்தைங்களை பார்க்கறதுக்காக 10 மணிக்கு கையில் மைக் எடுத்த போது நான் சொல்கிறேன், 20 படி கட்டிட்டோம்ப்பா எங்கள் தலைமுறை. அது என்ன பெரிய விஷயமா? ரொம்ப பெரிய விஷயம். ஏன் தெரியுமா? நீ 21வது படி கட்டினா போதும். 20 படி நாங்கள் கட்டி முடிச்சிட்டோம். 21வது படியிலேருந்து நீ இன்னும் 10 படி, இன்னும் 20 படி கட்டு. உனக்கப்புறம் வர தலைமுறை படிக்கட்ட வேண்டிய அவசியமே கிடையாது. யாரு கண்டாங்க படிக்கட்ட வேண்டாம், லிஃப்ட்லேயே டைரக்டா போயிடலாம் அப்படிங்கிற அளவுக்கு உன்னால கண்டுபிடிக்க முடியுமே. ஆனால் the last part of the dream, you're going to be mindful, you're going to be very matured. அதனால தான் 2வதா கொண்டு வந்து நான் மெச்சூரிட்டி வைக்கிறேன். மனமுதிர்ச்சி இருந்தால் மட்டும்தான் நான் பெற்ற இன்பம் பெருகை வையகம்னு எல்லாருக்கும் கொடுக்க முடியும். திரும்பி இந்தியாவுக்குள்ள வரும், 2020க்குள்ள வரும். 2020ல் இந்தியா வல்லரசாகும் அப்படின்னு அப்துல் கலாம் ஐயா சொன்னாரு. அது கனவாகவே இருக்குன்னு நினைக்காதே, அதுக்கு முன்னாலேயே அது நனவு ஆயிடுச்சு. 2019 கொரோனா தாக்கின போது இதுவரை கண்டுபிடித்த மருந்துகள் செல்லாது, இதுவரை பார்த்த மருத்துவம் செல்லாது, இதுவரை இருந்த பாதுகாப்பு செல்லாது அப்படின்னு இந்த ஊரை விட்டு அடுத்த ஊருக்கு ஓட முடியாது. உலகம் பூர ஒற்றை கொடை கீழே கொரோனா அப்படிங்கக்கூடிய பிளாங்கெட் அத்தனை பேரையும் கவர் பண்ண பொழுது இந்தியா மருந்து கண்டுபிடிச்சது மட்டும் அல்ல, எந்த நாடுகளுக்கு தானே மருந்து கண்டுபிடிக்க முடியாதோ, எந்த நாடுகளால் மருந்து வாங்கக்கூட முடியாதோ அந்த நாடுகளுக்கு இந்தியா கொரோனாக்கான மருந்தை ஏற்றுமதி செய்தது. அதுதான் வல்லரசு. நல்லரசும் வல்லரசும் அதுதான். நீ கைத்தட்ட தயங்குற இல்லையா? நான் ஒரு விஷயம் சொல்றேன், அப்புறமா கைத்தட்டு. சித்தார்த்தனாக இருந்த புத்தன், சித்தார்த்தனும் கூடவே அவருடைய கசின் தேவதத்தன், இந்த 2 குழந்தைங்களும் விளையாடிட்டு இருக்காங்க. விளையாடிட்டு இருக்கும்போது இந்த அம்பு, எப்படியும் மன்னருடைய குழந்தைகள் அப்படின்னா வில் வித்தை பயிரில் தான் வேணும், கையில் அம்பு இருக்கும், வில் இருக்கும். தேவதத்தன் என்ன பண்றான், பறந்து கொண்டிருக்கக்கூடிய மூவிங் டார்கெட், பறந்து கொண்டிருக்கக்கூடிய பறவையை பார்த்து வில்ல வளைத்து அம்பை எய்தாச்சு. அந்த புறா அடிபட்டு கீழே குத்துயிரும் குறையுமா வந்து விழுந்த அடுத்த நிமிஷம் சித்தார்த்தன் அந்த அம்பை உருவிட்டு அதை எடுத்துட்டு ஓடி போய் அதுக்கு பச்சிலை மருந்தை போட்டு அதை காப்பாத்திடலாம். சித்தார்த்தன் காப்பாத்தினதுக்கு அப்புறம் தேவதத்தனுக்கும் சித்தார்த்தனுக்கும் இடையில பெரிய போட்டி வருது. இந்த புறா யாருக்கு சொந்தம், இந்த பறவை யாருக்கு சொந்தம், வீழ்த்தியது நான் அப்படின்னு தேவதத்தன் சொல்ல, காப்பாற்றியது நான் என்று சித்தார்த்தன் சொல்ல, மன்னரிடம் போகும்போது மன்னர் சொல்றாரு, ஒரு உயிரை அழிப்பது அல்ல வீரம், அழிந்து போகுமோ என்று நினைக்கக்கூடிய உயிரை காப்பாற்றி கொண்டு வதுதான் மிகப்பெரிய வீரம் அப்படின்னு சொல்லி, யார் காப்பாற்றினார்களோ அவருக்கு இது சொந்தம். அப்படிப்பட்ட மனநிலையில வந்த ஒரு நாடாக இருக்கிறதுனால இந்தியா என்ன பண்ணுச்சு அப்படின்னா, யாருக்கெல்லாம் முடியாதோ அவர்களுக்கெல்லாம் ஏற்றுமதி எதை வேணாலும் பண்ணலாம், ஆனா மருந்தை கொண்டு போய் கொடுக்கறது அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயம். இதை தான் மனதில் வச்சுட்டு அப்துல் கலாம் ஐயா சொன்னது இந்தியா வல்லரசாகும் அப்படின்னு. இஸ்ரோல இருக்கக்கூடிய, இஸ்ரோக்கு போகக்கூடிய பெரிய வாய்ப்பு எனக்கு 1 முறை இல்லை 2 முறை. அது 2வது முறை போனது ஸ்ரீஹரிகோட்டா. அதுவும் 2023 விமென்ஸ் டே அன்னைக்கு ஐ ஹேட் டு அட்ரஸ் ஆல் தி சயின்டிஸ்ட், போத் மென் அண்ட் விமென். அங்கே போன போது முதல் நாளே வர சொல்லிட்டாங்க. அங்கே அவர்களுடைய வண்டி தவிர சொந்த வண்டி எதுவும் உள்ளே போகாது, அனுமதி கிடையாது. அதுக்கு முன்னாலேயே உங்களை வெரிஃபை பண்ணிடுவாங்க, செக் பண்ணிடுவாங்க. உங்கள் லேண்ட்யார்டு இல்லைன்னா முடியாது, ஏன்னா அது கண்டிப்பாக டிஃபென்ஸுடைய கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய இடம். எல்லாரும் காலை வீசி உள்ளே போகக்கூடிய ஒரு பூங்காலாம் கிடையாது. மிக பிரம்மாண்டமான இடம், தனி உலகம் அது. அங்கே போகும்போது பக்கத்தில் நின்று எனக்கு பார்க்கக்கூடிய 100 மீட்டர் உயரம் அவங்களுடைய லிஃப்ட்ல ஏறி போய் பார்த்தது எது தெரியுமா? இந்த சந்திரயான் 3 என்னால் பக்கத்தில் நின்று பார்க்க முடியுது.
அங்கே இருக்கக்கூடிய அத்தனை இன்ஜினியர்ஸ், அங்கே இருக்கக்கூடிய அத்தனை சயின்டிஸ்டும், they look so ordinary because they do something extraordinary. அவ்வளவு சாதாரண. அவங்களுக்கு நீ கேட்கலாம் நமக்கு விண்வெளி கலம் வேணுமா, நமக்கு இது வேணுமா, அது வேணுமா அப்படின்னு யாராவது கிண்டல் பண்ணாங்கன்னு வைங்களேன், இந்தியாவில் இருக்கும் ஏழ்மைக்கு இதெல்லாம் நமக்கு தேவையா அப்படிங்கும் பொழுது அந்த நபர் அடுத்த தடவை ஏடிஎம்ல போய் பணம் எடுக்க போனாரு அப்படின்னு சொன்னா சொல்லுங்க, எந்த விண்கலங்கள் மேலே போச்சோ, எந்த சேட்டலைட்ஸ் போச்சோ, நீங்க ஏடிஎம் கார்டை சொருகி என்ன பணம் வேணும் அப்படின்ன உடனே அங்க இருக்கிற மெஷின் கொடுக்காது. வினாடிகளுக்குள்ள மெஷின் அந்த மெசேஜ் அனுப்பிடும். சேட்டலைட் வழியாக எந்த பேங்கோ அந்த பேங்குடைய மெயின் ஆஃபீஸ்ல போய் எல்லா விதமான செக்கும் நடக்கும். நீங்க தானா அது, உங்க நம்பர் தானா அது, அத்தனையும் தெரியும். அத்தனையும் என்ன, நீங்க 1 மணி நேரம் 2 மணி நேரம் இல்ல, வினாடிகளுக்குள்ள வேலை முடிஞ்சு திரும்பி உங்களுக்குள்ள வரணும் அப்படின்னா மேலே அனுப்பப்பட்ட ஒவ்வொரு ஏவுகணையும் இந்தியாவுக்காக உழைத்து கொண்டே இருக்கு. செயற்கைக்கோள், ஏவுகணை மூலமாக போன செயற்கைக்கோள், அது அத்தனையும் நமக்காக உழைச்சிட்டே இருக்கு. நத்திங் இஸ் irrelevant, நத்திங் இஸ் insignificant. எல்லாவற்றுக்கும் அதற்குன்னு உரிய எல்லா விதமான சிறப்புகளும் இருக்கு. அப்ப என்ன பண்றோம், நாம இப்போ மனதுக்குள்ள எடுத்துக்கிறோம். we are going to sculpt our dream, just not a dream, we are going to become a dream. It's not a dream, the dream. நானே கனவு, இதுதான் கனவு அப்படின்னு. இப்போ 10 வருஷம் கழிச்சு உங்க பிரின்சிபல் மேம், அப்புறம் அஃப்கோர்ஸ் மேனேஜ்மெண்ட்ல இருக்கக்கூடியவங்ககிட்ட என்னுடைய விண்ணப்பம், அப்போ ஒரு போட்டு பாருங்க, ஒரு இன்விடேஷன். இஃப் ஐ எம் அலைவ், எனக்கு ஒரு கண்டிப்பாக ஒரு அழைப்பு கொடுங்க. அப்போ இந்த அரங்கெல்லாம் 10ன்னு எனக்கு தோணலை. பள்ளிக்கூடத்திலேயே மிகப்பெரிய ஆடிட்டோரியமாக அது மாறி இருக்கும், ஒன்று வந்திருக்கும். உங்களுடைய பெரிய ஆட்கள்லாம் முன்னால் வந்து உட்காந்துருப்பாங்க, எங்களுக்கெல்லாம் பின்னாலே இடம் கிடைச்சாலே அது பெரிய விஷயம். அப்போ மறுபடியும் அப்துல் கலாம் ஐயா சொன்ன அதை சொல்லி முடிக்கிறேன் நான். அப்துல் கலாம் ஐயா கிட்ட ஒரு குழந்தை கேட்டு, when do you become a success அப்படின்னு கேட்டபோது அப்துல் கலாம் ஐயா சொன்னார், when your signature becomes an autograph, then you become a success. ஆஹா, வெறும் கையெழுத்து தானே அப்படின்னு நினைச்சது ஒரு ஆட்டோகிராஃப் அப்படின்னு உங்ககிட்ட குழந்தைங்க, அடுத்த தலைமுறை குழந்தைங்க உங்ககிட்ட ஓடி வந்து கேட்கும்போது, உன்னுடைய அப்பாவும் அம்மாவும் முதல் வரிசையில் உட்கார, உன் கழுத்துக்கு ஒரு மாலை, உன் தோளுக்கு ஒரு பொன்னாடை, உன்னுடைய கைக்கு ஒரு நினைவு பரிசு, நினைவே பரிசா இருக்கும்போது அது போக நினைவு பரிசு உனக்கு கையில் கொடுக்கும்போது, அப்போ உங்க அம்மாவும் அப்பாவும் ரொம்ப கர்வமா பார்ப்பாங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய அப்போ 11th சேர்ந்த குழந்தையினுடைய தாயும் தகப்பனும் ஒன்று காமிச்சு, பார்த்தியா அந்த அக்கா, பார்த்தியா அந்த அண்ணா, பார்த்தியா பாரு அவங்க அம்மாவும் அப்பாவும் கண்ணை தொடச்சிட்டு உட்காந்துருக்காங்க பார், இந்த பள்ளிக்கூடத்தில் எந்த பள்ளிக்கூடத்தில் படித்தானோ அந்த பள்ளிக்கூடத்துக்கே சீஃப் கெஸ்டாக வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நாள் வரும்போது, தட் இஸ் 7/6/2034 கண்டிப்பாக உங்களை நான் சந்திப்பேன். நீங்கள் எனக்கு கைத்தட்டினதை விட கூட இன்னும் அதிகமாக உங்களுக்காகவும், உங்கள் பள்ளிக்கூடத்துக்காகவும், உங்கள் தாய் தகப்பனாகவும், இந்த தமிழ்நாட்டுக்காகவும், இது இருக்கக்கூடிய இந்தியாவுக்காகவும் இன்னும் 10 வயசு அதிகமான இன்னும் 10 வயசு அதிகமாக தான் உட்கார்ந்துருப்பேன். ஆனால் என்னுடைய வயோதிகமான கைகள் இதை விட சத்தமாக உங்களுக்காக ஒரு நாள் கைத்தட்டும். நன்றி, வணக்கம்.